இந்தியன் எக்கானமியில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து 3வது டாபிக் வந்து பேங்கிங் சிஸ்டம்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்தியாவில் வந்து பணம் யார் வந்து கொடுக்குறாங்க, மணி மேனேஜ்மெண்ட் யார் பண்ணுறாங்க, பணம் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, நோட் அடிக்கிறது யார், எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஆக்சுவலாக பேங்கிங் சிஸ்டம் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம கையில் பணம் வச்சுருக்கிறோம், கையில் வச்சுருக்கிறத விட பேங்க்கில் வச்சுட்டு இருந்தால் பெனிஃபிட். அதுலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பேங்க்குக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுக்குது, பணம் அப்படி தான் ஃப்ளோ வருது. பணத்தை உருவாக்குறது யார், அடிக்கிறது நோட் அடிக்கிறது யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அங்கேருந்து பணம் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்னாக்க பிஸ்னஸ் பண்ணுற ஆப்ரேட் பண்ணுற பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க்ஸுக்கு பணம் போகுது. அவங்க இன்டர்ன் என்ன பண்ணாங்க, அந்த பணத்தை பொதுமக்கள் கிட்ட வந்து டீல் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேங்க் ரேட்டுன்னு பேர். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன வட்டி விகிதத்தில் வந்து கடன் தராங்களோ அதுக்கு பேர் வந்து பேங்க் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக சரிங்களா? அது பேங்க்கெல்லாம் வாங்கிட்டு இன்டர்ன் பேங்க்காரங்க என்ன பண்ணுறாங்க, வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிறாங்க. இப்போ கன்சியூமர் லோன் அப்படின்னு இருக்கு, இவங்க வந்து பார்த்தா ஒரு 6% வந்து ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கன்சியூமர் லோன் போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ 6% வாங்குறது, இன்னொரு 6% எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறாங்க. ஹவுசிங் லோன்னா 8%, வெஹிக்கிள் லோன்னா 9%, 10%. இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை, புரோக்கர் மாதிரி அவர் வந்து பணம் கொடுத்து பணம் வாங்குறாங்க. ஸோ நம்ம பணத்தை மெயின்டைன் பண்ண அக்கௌண்ட் வழியா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டம் எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, இந்தியாவில் வந்து நிதி அமைப்பு எப்படி இருக்குது. ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா என்ன அர்த்தம், பணம் புழங்குறதுன்னு அர்த்தம். பணம் வந்து ஒரு தேவைக்கு பணம் கொடுக்கணும், அப்போ தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் இல்லைங்களா? எக்ஸஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம சேவிங்ஸாவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ வச்சுக்குவோம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது பேங்க்கில் நம்ம என்ன பண்ணோம், சேவிங்ஸாக வச்சுருப்போம். இப்போ எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வந்து ஏதாவது பணம் வச்சுருக்கிறோம், ஒரு சிலர் 1.5 லட்சம் 2 லட்சம் வச்சுருக்காங்க, ஒரு சிலர் 5000 10,000 தான் வச்சுருக்கிறாங்க இல்லையா? அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பேங்க்கில் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம் சவுண்டாக இருந்ததுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்கா வந்து நம்பர் 1 இன் ஃபினான்ஷியல் சிஸ்டம், அதை நம்பர் 1 கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியுது. ஸோ இந்தியாவை என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் 2 விஷயம் சொல்கிறாங்க. பண தேவை இருக்கு இல்லைங்களா, பண தேவை பாருங்க, நம்மளுக்கு இண்டிவிஜுவல் லெவலில் பேசுறது வேற, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவலில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பேங்க்லேருந்து லோன் தராங்க, அப்படி பார்த்தா எப்படி இருக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த பேங்க்ஸ்க்கு பணம் எங்கேருந்து வருது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வருது அப்படின்னா சொல்கிறோம். இதில் வந்து 2 தேவை இருக்குது ஆக்சுவலாக. உடனடியாக பணம் தேவை, இம்மிடியேட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு பணம் தேவை, ஓகேவா? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் தேவை அப்படின்னு 2 இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஒன்று வந்து கேபிட்டல் மார்க்கெட்னு ஒரு டாபிக் இருக்குது ஆக்சுவலாக. கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, மூலதன சந்தைன்னு இருக்கு பேர் ஆக்சுவலாக. கேபிட்டல் மார்க்கெட் ஜஸ்ட் சும்மா லிசன் பண்ணுங்க, ஸ்டோரி மாதிரி லிசன் பண்ணுங்க. கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது, அதுக்கு பேர் கேபிட்டல் மார்க்கெட். இப்போ ஒரு கம்பெனி புதுசாக ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கம்பெனி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க, செபி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இந்தியாவில் செபின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நார்ம்ஸ்லாம் இருக்குது அதுக்கெல்லாம். ஸோ பர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் எல்லாம் வாங்கி இப்போ பணம் ரைஸ் பண்ணணும்ல, கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும், மூலதனம் ரெடி பண்ணணும் இல்லையா? அந்த மூலதனம் ரெடி பண்ணுறதுக்கு ஒன்று கையிலேயே பணம் வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி எல்லா வித்து ரெடி பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுமக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கலாம். ஷேர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷேர் மார்க்கெட்னு ஒரு தனி ஏரியா இருக்குது ஆக்சுவலாக. பொதுமக்கள் கிட்ட இருந்து வந்து நம்ம இந்த மாதிரி நாங்கள் வந்து தொழில் தொடங்குறோம், எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 1000 ஷேர் ஒருத்தர் வாங்குறாங்க, ஒருத்தர் 10,000 ஷேர் வாங்குறாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதுக்கு கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு பேர், மூலதன சந்தைன்னு சொல்லுவாங்க. அது என்னது பாருங்க, மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணும், அதுக்காக வாங்குறது லாங் டேர்மில் வந்து. இந்த ஷேர் மார்க்கெட்டில் 2 விஷயம் சொல்லுவாங்க, பிரைமரி ஷேர் மார்க்கெட், செகண்டரி ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஷேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, டைட்டன் கம்பெனி இருக்குது, 1 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் கேபிட்டல் அப்படின்னா, அந்த 1 லட்சம் கோடி யார் போட்டா, கேபிட்டல் யார் போட்டாங்கன்னு இருக்கு இல்லையா, அதை சொல்கிறோம். அதை வந்து அந்த கேபிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஷேராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. 1 லட்சம் கோடி பணம் வாங்குறதுக்கு ஒரு ஷேர் 10 ரூபாய் அப்படின்னு போட்டு 10 லட்சம் ஷேர் விற்கிறாங்க. யார் வேணால் வாங்கலாம், கம்பெனியில் வாங்கலாம், ப்ரைவேட்டில் வாங்கலாம், கவர்மெண்ட்டில் யார் வேணால் வாங்கலாம். நம்மளுக்கு அந்த பணம் நம்மளுக்கு வந்துடும்.
நம்மளுக்கு தேவையான பணத்தை பொதுமக்கள் கிட்ட இருந்து கடனாக வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பேர். சரியா? இப்போ ரீசெண்டாக அதுதான் எல்லாம் டாப்பில் பண்ணுறாங்க. இதில் பிரைமரி ஷேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அந்த கம்பெனி அப்போ தான் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வருது. அந்த கம்பெனி புதுசாக அப்போ தான், இது வரைக்கும் இல்லை, புதுசாக இப்போ தான் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நியூ ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ ஷேர்ஸ் இஷ்யூஸ். புதுசாக அப்போ தான் எல்போர்டு மாதிரி லைசன்ஸ் வாங்கி கம்பெனியை புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அதுக்கு அந்த ஒரு கேட்டகரி இருக்கு ஆக்சுவலாக. ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறாங்கல்ல, ஷேர் வாங்குறாங்க விற்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பழைய ஷேர்ஸ், இப்போ அந்த கம்பெனி வந்தது இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு 1000 ஷேர் வாங்குறாங்க. ஷேர் வாங்குறதுன்னு என்ன அர்த்தம்? அவங்க பணம் கொடுத்துருவாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஷேர் இஷ்யூ பண்ணிடுவீங்க. உங்கள் பேரில் 100 ஷேர் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குமே இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. கம்பெனி வந்து ரன் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வருஷத்தில் ஒன்று போடுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. பாம்பேயில் பிஎஸ்சி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பெருசாக ஒரு பில்டிங் காட்டுவாங்க, நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 24 அடுக்கு பில்டிங் பாம்பேயில் இருக்குது. தலால் ஸ்ட்ரீட்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. சரிங்களா? ஷேர் மார்க்கெட்னு தனியாக ஒரு உலகமே இருக்குது. ரீசெண்டாக ஒரு படம் கூட வந்து டெட்டின்ற ஒரு படத்தில் ஹீரோ வந்து இந்த ஷேர் வாங்க அந்த ஷேர் வாங்கிட்டு பாட்டு உட்காந்துருப்பான், பல்காக வந்து பணம் அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்ட்டுலாம் வரும். ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கேம்லிங்னு சொல்லுவாங்க. எது ஏற எது இறங்காம என்ன பண்ணுவான்னு தெரியாது, அதையும் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வர்றதுக்கு பேர் வந்து ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதுவும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா அந்த வந்த கம்பெனியை லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிடுவாங்க மார்க்கெட்டில். இப்போ மார்க்கெட்டில் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சி இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸுடைய ஷேர் மார்க்கெட் மூவிங் ப்ளூ சிப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப டாப் கிளாஸ் கம்பெனிஸ், இந்தியாவிலேயே டாப் கிளாஸ் கம்பெனிஸ் ப்ளூ சிப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. டைட்டன் அதில் இருக்குது ஆக்சுவலாக. வந்து அந்த 30 கம்பெனியுடைய ஷேர் மார்க்கெட் மூவிங் இருக்கு இல்லைங்களா, அதை இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. அது பிஎஸ்சி இண்டெக்ஸ்னு பேர். அந்த இண்டெக்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏறுதா இறங்குதான்னு சொல்லுவாங்க. அதை பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஏறுச்சுன்னா பாசிட்டிவாக சொல்லுவாங்க, இறங்குச்சுன்னா டல்லாக சொல்லுவாங்க. பாருங்க, ட்ரம்ப் வந்து இப்போ முந்தினத்து வந்து இந்த டேரிஃப் எல்லாம் போட்டிருக்காருன்னு பார்த்து கேள்விப்பட்டீங்க இல்லையா, அதனால வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. அதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாக்க டம்ப் ஆகிடும், பாசிட்டிவ் திங்ஸ் வந்ததுனாக்கா நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஷேர் மார்க்கெட் டல் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. 1000 புள்ளி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்டரி ஷேர் மார்க்கெட் என்ன அப்படின்னாக்க, அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் பேரில் 100 வச்சிருக்கீங்களா, இன்னொருத்தர் இன்னொரு 100 வச்சிருக்காரு, இன்னொருத்தர் இன்னொரு 100 வச்சிருக்காரு, சம்திங் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. முன்னே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக ஷேர் கையில் கொடுத்துருப்பாங்க. ஷேர் சர்டிஃபிகேட்னு அதுக்கு பேர். பத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேர் சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துருவாங்க. உங்கள் பேரில் இந்த ஃபோலியோலேருந்து நம்பர்லேருந்து இந்த கம்பெனியுடைய 100 ஷேர் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபிசிக்கலாக. இப்போ எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க. அதுதான் டிமேட் அப்படின்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. டிமேட் அப்படின்னா டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பேர். அதாவது முன்ன வந்து ஃபிசிக்கலாக ஷேரை கையில் கொடுப்பாங்க, அது இப்போ வந்து டிமெட்டீரியலைஸ் பண்ணி சாஃப்ட் காப்பி ஃபார்மில் இருக்குது ஆக்சுவலாக. எஸ்பி அக்கௌண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்னே தனியாக ஒன்று இருக்குது. உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் இங்கே பணம் 10 லட்சம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை காலையிலே கேட்கும், இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, சொன்னீங்கன்னா பண்ணிடுவேன், சொன்னீங்கன்னா பண்ணிடுவேன் கேட்கும். ஓகேங்களா? நீங்கள் தவறி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை இழுத்து விட்டுரும். டெய்லி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் டார்ச்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக. பாருங்க, பஜாஜ் ஃபைனான்ஸில் உங்கள் கார்டு ரெடி, நாளைக்கு வந்து வாங்குறீங்களா, இன்றைக்கி வந்து வாங்குறீங்களா, நான் எதுக்கு மூவே பண்ணல, கேட்கவே இல்லை. தவறி எனக்கு பணம் தேவைன்னு போய் கேட்டால் என்னை வச்சு செஞ்சுருவாங்க. வாங்குற வரைக்கும் தான் நம்ம வேலை. உள்ளே போய் மாட்டணும் அப்படின்னா அந்த அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ் அதுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாங் டேர்ம் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு பேர் வந்து கேபிட்டல் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ். இன்னொன்று சைடில் லேடிஸ்லாம் கூட அந்த ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, உங்கள் பணம் ஃபுல்லாக லோட் ஆகிடும். அதில் ஏறுதா எனக்கு தான் கணக்கு காட்டுறப்பா, கம்ப்யூட்டரைஸ் வேறையா. காலையில் எழுறீங்க, 10% ஏறுச்சுன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, 12 மணிக்கெல்லாம் கீழே திருப்பி விழுந்துடும். லஞ்சுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஐயோ சாமின்றுவீங்க. பிபி ஏறும் இறங்கும், பிபி ஏறி இறங்கும். ஒரு சிலர் வந்து மென்டலே ஆகிட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் மென்டலே ஆகிட்டாங்க. 30 லட்சம் 40 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில். அதான் அதில் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. நம்மளால கமெண்ட் இருக்க மாட்டாங்க, போட்டு டெய்லி இதே பார்த்துட்டு இருக்கிறது. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வேறு வேலை பார்க்கணும். லாங் டேர்மில் போட்டால் பெனிஃபிட் ஆகும். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் டபுளாக வரும். அடுத்த வருஷம் ஒரு 2 மாதம் விட்டுத்தாவது பார்க்கணும். இந்த மாதிரி அது ஒரு தனி ஏரியா. ஆனால் அதை சக்ஸஸ் பண்ணவங்களோட ஃபெயிலியர் பண்ணவங்க ஜாஸ்தி.
நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மைண்டு ஃபுல்லாக அதில் வச்சுருப்பாங்க எல்லாம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட், அது இமீடியட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு பணம் தேவை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மணி மார்க்கெட் அப்படின்னு பேர். ஃபினான்ஷியல் சிஸ்டமில் மீடியம் டேர்ம், லாங் டேர்ம், ஒரு 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15, 20 வருஷம் அப்படி பணம் தேவைன்னா அதுக்கு பேர் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று வந்து மணி மார்க்கெட்னு ஒரு ஏரியா இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து இமீடியட் ரெக்குயர்மெண்ட், ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட்னு சொல்லுவாங்க. உடனடி பணம் தேவை, அதுக்கு வச்சிருக்கிறதுக்கு பேர் வந்து மணி மார்க்கெட். இதில் 2 சொல்கிறாங்க ஆக்சுவலாக. பாருங்க, நல்லா பாருங்க. ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட், அன்ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட் என்ன பண்ண, ப்ராப்பராக ஆர்பிஐ கிட்ட பர்மிஷன் வாங்கி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வச்சு பேங்க் வச்சு நடத்துகிறாங்கல்ல, அதுக்கு ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட் அப்படின்னு பேர். குறிப்பாக அதில் என்ன இருக்குதுன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். பேங்க்ஸில் 2 டைப் சொல்கிறாங்க. ஒன்று கமர்ஷியல் பேங்க்ஸ், இன்னொன்று நான் கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும், பிஸ்னஸ் மோட்டிவ், ப்ராஃபிட் மோட்டிவ், அதில் செயல்படுறது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அன்ஆர்கனைஸ்டு மணி மார்க்கெட் இன்னொன்று இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ன்னு பேர். அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. வங்கி சாராத, ஆனால் வங்கி நடவடிக்கையில் பணம் கொடுக்கறது வாங்குறத பண்ணுறது. இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா? அங்கே என்ன பண்ணாங்க, போனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கு, ஆனால் உடனே பணம் கொடுப்பாங்க. இதே நீங்கள் ப்ராப்பராக பேங்க் போனால் எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தால் மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க. ஸோ பண தேவைக்கு என்ன பண்ணால் நம்ம மக்கள் அங்கே போகிறாங்க ஆக்சுவலாக. இதுக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படின்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் லைசன்ஸ் கிடையாது, இருக்காது, அது பேங்க் கிடையாது ஆக்சுவலாக. இட்ஸ் நாட் பேங்க், இட்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி இட் இஸ் நாட் கவர்ன்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ நாம்ஸ் கீழே அது வேலை செய்யாது ஆக்சுவலாக. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிட் ஃபண்ட் கம்பெனி. சீட்டு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அதுலேயே 2 இருக்குது ஆக்சுவலாக. நம்ம ஆளுங்க வாய் வழியாக நடத்துகிறாங்க, சீட்டு நடத்துகிறாங்க எல்லாரும். 20 பேர் 10 பேரெல்லாம் போட்டு சீட்டு வாய் வழியாக நடத்துகிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா எடுத்துன்னு ஓடிடுறாங்க. ஒருத்தர் கொடுக்கலன்னா ப்ராப்ளம், அது லாக்காகி நிறைய கேஸ் ஆகிருக்கு. அதே ஆர்கனைஸ்டு சிட் ஃபண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஸ்ரீராம் சிட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பாஸ்புக்கெலாம் கொடுத்து அக்கௌண்ட்டில் வச்சு உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸ் சொல்கிறாங்க, அது பஜாஜ் ஃபைனான்ஸ், அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. இந்தியாவில் வந்து பேங்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, எக்கானமி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதுதான் ரொம்ப நல்ல கண்ட்ரி வந்து. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்கிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே வந்து பேங்கிங் சிஸ்டம், ஃபினான்ஷியல் சிஸ்டம் எல்லாத்துக்குமே டாப் பாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி அப்படின்னு அதுக்கு பேர். டாப்பிக்கில் அதுதான் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் பேங்க் அல்லது அபெக்ஸ் பேங்க்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கிளாஸ் பாடி, ஃபினான்ஷியல் சிஸ்டம்லேயே டாப் பாடி வந்து ஆர்பிஐ. பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம், ஃபினான்ஸ் விஷயம் எல்லாத்துக்கும் ஆர்பிஐ தான் ஃபைனல், அதுதான் டாப், சுப்ரீம் கோர்ட் மாதிரி. இது என்ன பண்ணுது? இட் இஸ் த ரெகுலேட்டர் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டமை நடைமுறைப்படுத்துறது, வழிமுறைப்படுத்துறது, எந்த கேஸ்னாலும் அட்ரஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்பிஐ தான் பண்ணுது ஆக்சுவலாக. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை எப்போ கொண்டு வந்தாங்க? நம்ம ஹிஸ்ட்ரி படித்தோம், ஞாபகம் இருக்கா பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 கொண்டு வந்தாங்க. கூட்டாட்சி நடத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா இல்லையா? வித் எஃபெக்ட் ஃப்ரம் எப்போ கொடுத்தாங்க? April 1, 1935. ஸோ ஆர்பிஐனா என்ன அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. அதை வந்து தேசியமயமாக்குனது ஆக்சுவலாக வந்து 1149 பண்ணாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கின டேட் இது ஆக்சுவலாக. அதை கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. தேசியமயமாக்குனா கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் இருக்கு இல்லையா, அது கவர்மெண்ட் சைடில் இருக்குது, ப்ரைவேட் கிடையாது. ப்ரைவேட்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து கொரியர், அது வேறு இது வேறு ஆக்சுவலாக. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரிலையபிலிட்டி அதில் ஜாஸ்தியா இதில் ஜாஸ்தியா? கவர்மெண்ட்டில் தான் ஜாஸ்தி. கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் போச்சுன்னாக்கா வேலிட், ப்ரைவேட்டில் போச்சுன்னா அவ்வளோ ஒன்றும் வேலிட் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பேங்கிங் சிஸ்டமுடைய டாப் பாடி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சரியா? அப்புறம் வேற என்ன சொல்கிறாங்க? பேங்கிங் சிஸ்டமில் வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ், நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஷெட்யூல்டு பேங்க்ஸ், நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் சொல்லுவாங்க. அந்த விளம்பரத்தையே வச்சிருப்பாங்க, ஷெட்யூல்டு பேங்க் அண்டர் ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்லாம் பேங்க்ல போட்டிருப்பாங்க விளம்பர பதில் வந்து. அதாவது ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934ல் 2வது அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, சேர்த்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்டில் 2nd ஷெட்யூல் பிரகாரம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. அதுக்கு ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு பேர். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இட் சாட்டிஸ்ஃபை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஷெட்யூல்டு வங்கி அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் வங்கியுடைய நிபந்தனைகள், கட்டளைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, 100% வந்து மானிட்டரிங்கில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் இது டைப் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் சொல்கிறாங்க. எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுமே ஷெட்யூல்டு பேங்க்ஸ், அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள்னு சொல்கிறாங்க. இந்த ஷெட்யூல்டு பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு சொல்கிறாங்க பாருங்க. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், ஷெட்யூல்டு நான் கமர்ஷியல் பேங்க்ஸ். பேங்கிங் சிஸ்டமில் ஆர்பிஐ டாப்பில் இருக்கு. கீழே என்ன சொல்கிறாங்க, ஷெட்யூல்டு பேங்க்ஸ், நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடாக சொல்கிறாங்க. ஷெட்யூல்டு பேங்க்ஸ், நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ப்ராடாக சொல்கிறாங்க. அகைன் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், ஷெட்யூல்டு நான் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்மளுக்கு போர்ஷன் ஃபுல்லாகவே இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் பற்றி தான். சரிங்களா? நம்மளுக்கு பேங்கிங் சிஸ்டம் ஒரு டாபிக், மெயின் டாபிக் ஆக்சுவலாக. ஃபார் ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் என்னென்ன இருக்குது. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அட்டவணைப்படுத்தப்பட்ட வணிக வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2-3 கேட்டகரி இருக்கு ஆக்சுவலாக. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு பேர். பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார் இருக்கக்கூடிய பேங்க். பப்ளிக் செக்டார்னாவே ஃபர்ஸ்ட் என்ன, கவர்மெண்ட் கண்ட்ரோல். பிரைவேட் செக்டார்னா வேற. இப்போ பிரைவேட் பேங்க்குக்கும் கவர்மெண்ட் பேங்க்கு வித்தியாசம் இருக்குது. ஐசிஐசிஐ வந்து பிரைவேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி வந்து பிரைவேட் பேங்க், ஆனால் எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட் பேங்க், இந்தியன் பேங்க் வந்து கவர்மெண்ட் பேங்க். ஆமாம் தானே? இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆவரேஜாக இருக்கும், ப்ரைவேட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க, ப்ராஃபிட் மோட்டிவில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒவ்வொன்றா கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ், அதுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பப்ளிக் செக்டாரில் வந்து கேபிட்டல் வந்து 51% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேங்க் வந்து 200 கோடி அந்த பேங்க்குடைய கேபிட்டல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல 51% வந்து கவர்மெண்ட் ஷேர் இருக்கு. 51% கவர்மெண்ட் சைட்ல இருந்தா கவர்மெண்ட்னு பேர், பிரைவேட்ல இருந்தா பிரைவேட்னு பேர். எப்பயுமே கம்பெனிஸ்ல அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த டோட்டல் ஷேர் இருக்கு இல்லையா, கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதுல யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அது கவர்மெண்ட் அதிகமா வச்சிருந்தா கவர்மெண்ட்னு பேர், கவர்மெண்ட் கம்பெனின்னு பேர். பிரைவேட் அதிகமா வச்சிருந்தா பிரைவேட் கம்பெனின்னு பேர். ஸோ இதுல வந்து 51% ஷேர் யார் வச்சிருக்காங்கன்னா கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. அதனால பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு பேர், பொதுத்துறை வங்கிகள் சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலா. பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் 1955ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பாடி வச்சிருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ல ஃபர்ஸ்ட் வந்த பேங்க். எஸ்பிஐ இயர் வந்து 1955ல. 1955ல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியா சுதந்திரம் வாங்கின பின்னால, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சிருந்தாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று வச்சிருந்தாங்க. பாம்பே பேங்க், மெட்ராஸ் பேங்க், கல்கட்டா பேங்க் அப்படிலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு சுதந்திரம் வாங்கின பின்னால கவர்மெண்ட் பேங்க் என்ன சொன்னாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு 1955ல கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் அது கூட வந்து இன்னொரு 7 பேங்க் இருந்தது ஆக்சுவலாக. எஸ்பிஐலேயே 7 வங்கிகள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா, அஜ்மீர் சம்திங். மொத்தம் ஸ்டேட் பேங்க்லேயே வந்து 7 பேங்க் இருந்தது. மொத்தம் 7 ப்ளஸ் அபெக்ஸ் பேங்க் எஸ்பிஐ, 7 + 1 8 சொல்லுவாங்க ஆக்சுவலாக எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட வங்கிகள். இப்போ இங்கே நம்ம ஏரியாவில் என்ட்ரு ஆகிறீங்க இல்லையா, அங்கே ஒரு பேங்க் இருக்கு இல்லையா, எஸ்பிஐ இருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 2017ல் எல்லாம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எஸ்பிஐ பேங்க்ல 8 பேங்க் இருந்தது இல்லையா, எல்லாம் மெர்ஜ் பண்ணி இப்போ சிங்கிள் பேங்க் ஒன்லி எஸ்பிஐ கொண்டு வந்துட்டாங்க. கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுனால மாறிடுச்சு எல்லாம், ஒர்க் லோடு ஃபுல்லாக ஆன்லைன் போயிடுச்சு, அதனால மாற்றிட்டாங்க. 2017 கீழே ஃபுல்லாக டேட்டா கொடுத்துருக்கேன், ஃபுல் டேட்டா கொடுத்துருக்கேன் கீழே. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் 1969 அந்த பீரியடில் இந்திரா காந்தி அம்மா வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க ஆக்சுவலாக. இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க 1969ல். அப்போ அந்த பேங்க்ஸை என்ன பண்ணாங்கன்னா நேஷனலைஸ் பண்ணாங்க, தேசியமயமாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டில் இருந்தது ஆக்சுவலாக. இப்போ எஸ்பிஐ பேங்க் கவர்மெண்ட்டில் இருக்குது, மற்ற பேங்க்ஸ் எல்லாம் எங்கே இருந்ததுன்னா ப்ரைவேட்டில் தான் இருந்தது ஃபுல்லாக. ப்ரைவேட் செக்டாரில் பேங்க் இருந்தது, தனலட்சுமி பேங்க், ரங்கராஜன் பேங்க் சம்திங் அந்த மாதிரி மார்க்கெட்டில் இருந்தது ஆக்சுவலாக. அந்த அம்மா வந்து இந்திரா காந்தி அம்மா பீரியடில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக, கிராமப்புறங்களில் போய் பேங்க்கை வேலையை ஆரம்பிங்க, அந்த மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்க. இப்போ கடன் கிடைச்சதுனாக்க ஒரு வேலையை முடிக்க முடியுமா, கடன் கிடைக்குதுன்னா. பாருங்க, ஒரு ஜாப் கிடைச்சி இப்போ கவர்மெண்ட்டுக்கு போகிறீங்க, சேலரி வந்து ஒரு லோயர் சேலரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டணும், கடன் கொடுத்தா தான் உங்களால் பிளாட் வாங்கி வீடு கட்ட முடியும். ஓகேங்களா? இல்லாட்டி இல்லை. கடன் வசதி இருந்தால் அவங்களால டெவலப் பண்ண முடியும். ஸோ நகர்ப்புறங்களில் கடன் இருக்கு. எப்படி வந்து டாக்டர் வந்து டவுனில் இருக்கிறாங்க, ஆனால் வில்லேஜுக்கு போகிறாங்களா, அவங்க கஷ்டப்படினா ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற பேங்க்கில் போக சொன்னால் யாரும் போகல. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு எல்லாம். இப்போ எல்லா பேங்க்ஸுமே நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க, விச் மீன்ஸ் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ வென் ஆர்டர் இஸ் பாஸ் யூ ஷுட் ஒபே. அங்கே போய் ஆரம்பினா போயிடணும், இல்லை வேலை போயிடும்.
அப்படின்னு அந்த அம்மா கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க பாருங்க நேஷனலைசேஷன் அப்படின்னா, பேங்கிங் சர்வீசஸ் டு வில்லேஜஸ், வங்கியுடைய சேவைகள் வந்து கிராமங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த ஆக்சுவலாக இந்த பேங்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, நீங்களும் ஒரு ஜாப் போகிறீங்க, லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க, ஃபினான்ஷியல் மூவிங் எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே வந்து மணி இஸ் ரிக்வயர்ட் ஆக்சுவலாக. சரிங்களா? அந்த கடன் வசதி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க ஆக்சுவலாக பிளாட் ஒசூருக்கு வந்தப்போ ஸ்டார்டிங்கில் டைட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ 30 வருஷம் 35 வருஷம் செட்டில் ஆயிட்டாங்க எல்லாரும். அசோக் லைலண்ட், டிவிஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ வரும்போது சும்மா நார்மல் தான், 30 40 சம்பளத்தில் இருந்தாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, டைட்டன் டவுன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சும்மா இஎம்ஐ மாதிரி போட்டு ஒரு லீஸ் ரேட்டில் போட்டு கொடுத்து பண்ணாங்க. இப்போல்லாம் 3-4 மடங்கு ரேட் போயிடுச்சு ஆக்சுவலாக. அவங்களுக்கெல்லாம் அசெட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பேங்கிங் ஃபெசிலிட்டி, லோன் ஃபெசிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ 1969ல் 14 பேங்க்ஸை வந்து அந்த மாதிரி நேஷனலைஸ் பண்ணாங்க. சரிங்களா? நேஷனலைஸ் பண்ணாங்கன்னா ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட் செக்டருக்கு எடுத்துக்கிட்டாங்க. அகைன் வந்து 1980ல் 6 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. ஸோ மொத்தம் வந்து 20 + எஸ்பிஐ 1 21 பேங்க்ஸ் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் பிறந்தது ஆக்சுவலாக. ஓகேங்களா? டோட்டலாக அது இல்லாமல் மொத்தமாக 27 பேங்க்ஸ் இருந்தது. அப்போ பப்ளிக் செக்டாரில் 27 பேங்க்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரில் 12 பேங்க் தான் இருக்குது. கேள்விப்பட்டீங்களா? இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சோ மெனி பேங்க்ஸ் ஆக்சுவலாக இருந்தது. இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன் வந்துடுச்சு. ஆன்லைன் சர்வர் அதிகமாக வச்சுக்கிட்டு டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆன்லைன் வந்ததுனால ஒர்க் லோட் இஷ்யூ இல்லைங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா பேங்க்ஸ் குறைச்சிட்டாங்க ஃபுல்லாக. சரிங்களா? ஸோ இப்போ 12 பேங்க் தான் இருக்குது. பாருங்க என்னென்னலாம் கவர்மெண்ட் பேங்க் பாருங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கே இருக்கு இல்லையா, அது எஸ்பிஐ ஆக்சுவலாக. பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பேங்க். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்த பேங்க் ரொம்ப சூப்பரான பேங்க் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க், யூகோ பேங்க், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டரில் கூடிய பேங்க்ஸ். இப்போ தான் எல்லாரும் அக்கௌண்ட் கவர்மெண்ட் பேங்க்ல வச்சிருக்கீங்களா, பிரைவேட் பேங்க்ல வச்சிருக்கீங்களா? ரெண்டுத்துலையும் இருக்கு. ரெண்டுத்துலையும் இருக்கு. ஆப்ரேட் பண்றது பிரைவேட்ல தான். ஆமா, கவர்மெண்ட்ல வந்து எஸ்எம்எஸ் கூட ஒழுங்கா வராது. கவர்மெண்ட் பேங்க்ல சர்வீஸ் பூரா இருக்கு. பிரைவேட் பெஸ்ட் ஆக்சுவலா. நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. பிறகு ஐசிஐசிஐ பேங்க்ல ப்ரிவிலேஜ்டு பேங்க்னு ஒன்று கொடுக்குறாங்க. நீங்க போய் பேங்க்ல நிற்கவே தேவையில்லை, நீங்க ஸ்பெஷலா டீல் பண்ணுவாங்க. ஆனா மினிமம் 1 லட்சம் வச்சிருக்கணும் அக்கௌண்ட்ல. சரியா? நம்ம விஐபி கஸ்டமரா ட்ரீட் பண்றாங்க. ப்ரிவிலேஜ் கஸ்டமர், ப்ரிவிலேஜ் பேங்கிங்னு பேர். இப்போ ரீசெண்டாக வந்து பேங்க்குக்கு நீங்கள் போகவே தேவையில்லை, கையில் காசே வாங்க தேவையில்லை. உங்கள் காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் எங்கே அனுப்புறீங்களோ எல்லாம் போயிடும். எவ்ரி திங் இஸ் ஆன்லைன். ஓகே, பால்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒரு கமர்கிட்ட வாங்குற வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஆன்லைன். ஆன்லைனில் வந்துருச்சு பேங்கிங் ட்ரெண்ட் வந்து. ஆனால் இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும், கம்மியாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு லோன் வாங்கும்போது. ஓகேங்களா? கவர்மெண்ட் பேங்க்குங்கிறதுனால ஏமாத்துறது, டம்ப் பண்ணுறது, மில் ட்ரீட் பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. மூணாவது சர்வீஸ் மைண்டடாக இருப்பாங்க. அவங்க ப்ராஃபிட் மைண்டடாக அவ்வளோ இருக்க மாட்டாங்க, சர்வீஸ் மைண்டடாக இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த பென்ஷன் வாங்கினாங்க இல்லைங்களா, இந்த வரம் வரம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இப்போ வந்து அது இதுக்கு முன்னால் இந்தியன் பேங்க் அங்கே தான் இருந்தது. இப்போ வரம் ஹாஸ்பிட்டலாக இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னே இந்தியன் பேங்க் ஒசூல் அங்கே தான் இருந்தது. காலையிலே கரெக்டாக அந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதி போனால் எல்லாம் கிளவிங்களாக நிற்கும். எல்லாம் பென்ஷன் கேட்டகரி. எல்லாம் காலையிலே பாஸ்புக் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நிற்கும், வரிசையாக நின்று இருக்கும். அதாவது பென்ஷனர்ஸ், கவர்மெண்ட்டில் பென்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, காலையிலே போய் பென்ஷன் எடுப்பாங்க. தனியாக போய் ஃபுல்லாக உள்ளே போக முடியாது, அப்படி நிற்பாங்க எல்லாம். இப்போ ஆன்லைன் ஐ திங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. முன்னே வந்து ஃபிசிக்கலாக கொடுப்பாங்க, அதனால் அவங்க போய் நிற்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ மோஸ்ட்லி யாரும் இப்போ கவர்மெண்ட்டில் மோஸ்ட்லி வைக்கிறது இல்லை, ப்ரைவேட்டில் தான் வச்சுருக்கிறோம். ப்ரைவேட்டில் எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஆன்லைன், நம்ம போகவே தேவையில்லை. ரீசெண்டாக பேங்கிங் எங்கேயோ இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து கவர்மெண்ட் பேங்க். இப்போ 12 தான் இருக்குது. ஏன் இருக்குன்னா ஒர்க் லோடு கம்மி பண்ணிட்டாங்க, கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு ஆக்சுவலாக. ரெண்டாவது பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், தனியார் துறை வங்கிகள். பழசு வந்து 13, 14, 15 கிட்ட இருந்தது அப்போ. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 1991ல் புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்தோம்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்தோம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸ் ஏகப்பட்டது வந்துருச்சு. அப்போ ஃபாரின் பேங்க்ஸ் இந்தியாவுக்குள்ள அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க, அப்போ அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபாரின் பேங்க்ஸ், வெளிநாட்டு வங்கிகள் வந்து இந்தியாவில் இருக்கு ஆக்சுவலாக. எங்கே ஆப்ரேட் பண்ணும், பெரிய பெரிய சிட்டிஸில் ஆப்ரேட் பண்ணும். பார்க்லேஸ் பேங்க் அப்படின்லாம் இருக்கு ஆக்சுவலாக. ஹெச்எஸ்பிசின்னு ஜெர்மன் பேங்க் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க லெவலுக்கு அவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க. ஃபாரின் பேங்க்ஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணதுனால, குளோபலைஸ் பண்ணதுனால அலோவ் பண்ணாங்க. அதுக்கு முன்னே ஃபாரின் பேங்க்ஸ் அலோவ்டு இல்லை ஆக்சுவலாக.
ஸோ அதில் வந்து ப்ரைவேட் செக்டாரில் 1991 ரீஃபார்ம்ஸ் வரதுக்கு முன்னால் ப்ரைவேட் செக்டாரில் என்ன பேங்க்ஸ் இருந்தது? லக்ஷ்மி விலாஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்தது. இப்போல்லாம் இருக்கா எங்கே இருக்குதுன்னு தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி விலாஸ் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்குது. முன்னா ஜுவல்ஸ் வைக்கணும்னா அங்கே தான் போவோம், அதுதான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம இங்கே ஒரு பேங்க் இருக்குது, டிசிசி பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்குடைய வேலையை வந்து ஜுவல்ஸ்க்கு பிளட்ஜ் பண்ணுறது தான். பாட்டம் லைன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஃபுல்லாக அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. கோல்டு ரேட் இருக்கு இல்லைங்களா, கோல்டு லோன் தராங்கல்ல, பாஸ்புக் வச்சுக்கிட்டு அங்கே எப்போ தான் கூட்டமாக இருக்கும், அது வந்து பண்ணுறாங்க அவங்க. சரிங்களா, இது முன்ன ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ வந்து குளோபலைசேஷன் பண்ண பின்னால் ஒரு 25 பேங்க் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. ப்ரைவேட்டில் டாப் பேங்க் என்னென்னா ஹெச்டிஎஃப்சி இப்போ வந்து லீடிங்கில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், சரிங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் இதுக்கு முன்னாடி லீடிங்கில் இருந்தது. அப்புறம் எஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது. எஸ் பேங்க், நோ பேங்க், சிட் பேங்க், கோ பேங்க், there are so many banks. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு தெரியுமா, கிரெடிட் கார்டு வேணுமா ஒரு கால் போதும், லோன் வேணுமா ஒரு கால் போதும், உங்களுக்கு எதாவது வேணுமா நீங்கள் வர வேணும், நாங்கள் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ராடக்ட் ரேஞ்சே மாறி போச்சு பாருங்க. இண்டஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குது ஆக்சுவலாக, கொட்டக் மகேந்திரா பேங்க் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட்டில் வந்துருச்சு. பாருங்க, லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் வந்து 2025ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சுவலாக. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ரேட்டிங்கில் வந்து ஐசிஐசிஐ இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஐசிஐசிஐயில் ப்ரிவிலேஜ் பேங்கிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நீங்கள் எதுக்குமே பேங்க் போக தேவையில்லை. டிடி எடுக்கணும், டிடின்னு சொல்லுவோம்ல, யூனிவர்சிட்டிக்கெல்லாம் டிஎஸ்எஸ் படிக்கிறோம், ஒரு டிடி எடுக்கணும்னா போவோம் நம்ம. டிடி அங்கே போய் நின்று எடுப்போம் இல்லையா, ஒரு 10 to 15 மினிட்ஸில் டிடி கொடுப்பாங்க ஆக்சுவலாக. கவர்மெண்ட் பேங்க்லலாம் போனீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ணுவாங்க, க்ரௌட் அதிகமாக இருக்கும். கொடுப்பாங்க, க்ரௌட் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக. உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிவிலேஜ் கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் போக தேவையில்லை. மெயில் போட்டு ஆன்லைனில் உங்கள் அக்கௌண்ட்டில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடி வீடு தேடி வந்துடும். ஆனால் சார்ஜ் பண்ணுவாங்க, சர்வீஸ் சார்ஜ் 100, 150, 50 சம்திங் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கவர்மெண்ட் பேங்க் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொரு பேங்க் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் ஆக்சுவலாக. கிராமிய மண்டல வங்கிகள், இப்போ தமிழில் எழுதிக்கோங்க புரியும், கிராமிய மண்டல வங்கிகள் அப்படின்னு இருக்கு பேர். ஸோ கவர்மெண்ட் செக்டரில் பேங்க் இருந்தது, ப்ரைவேட் செக்டரில் பேங்க் இருந்தது, அடுத்து கிராமிய மண்டல வங்கிகள் அப்படின்னு இருக்கு பேர், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பாருங்க, October 2nd, 1975ல இந்தியாவில் இந்த ஆர்ஆர்பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு சொன்னாக்க 1976ல ஆரம்பித்தாங்க, 1976ல. அப்போ 198 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருந்தது. இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்னா புரிஞ்சிக்க முடியுதா பாருங்க. ரீஜனல்னா என்ன அர்த்தம்? ரீஜனல் அப்படின்னா வெள்ளூர் ரீஜியன், மதுரை ரீஜியன், அப்படி புரிஞ்சிக்க முடியுமா? அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமாம், ரீஜன் என்ன, மண்டலம்னு அர்த்தம். பாருங்க, தேசிய கட்சிகள், பிராந்திய கட்சிகள்னு சொல்லுவாங்க, நேஷனல் பார்ட்டிஸ், ரீஜனல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரீஜன் அப்படின்னா இப்போ சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வெள்ளூர் ரீஜியன் அந்த நார்த் பெல்ட், சவுத் பெல்ட்டில் வந்து மதுரை ரீஜியன், கீழே டீப் சவுத் வந்து திருநெல்வேலி ரீஜியன், தூத்துக்குடி ரீஜியன், சம்திங் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி வந்து ரூரல் பேங்க் ஆக்சுவலாக, அதுதான் பாயிண்ட் ஆக்சுவலாக, கிராமப்புற வங்கிகள். ஓகேங்களா, இந்தியா விவசாயம் சார்ந்த நாடுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, 70% விவசாயம் சார்ந்த நாடு. ஸோ உண்மையிலேயே இந்தியாவில் கிராமங்கள் டெவலப் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நகரங்கள் டெவலப் ஆகிடுச்சு, கிராமங்களை டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இதை கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து நபார்டுன்னு ஒரு பேங்க் இருக்குது ஆக்சுவலாக, NABARD, நபார்டு 1982ல் வந்தது. இந்தியாவில் வந்து ரூரல் கிரெடிட் இருக்கு இல்லைங்களா, கிராமப்புற வங்கிகள், அதுக்கு டாப் பாடி வந்து நபார்டு வங்கின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நபார்டு அப்படின்னு இருக்கு பேர், நேஷனல் அக்ரிகல்ச்சரல் பேங்கிங் அண்ட் ரூரல் கிரெடிட் சம்திங் பேர் இருக்குது. விவசாயத்துறைக்கு கிராமங்கள் இருக்கக்கூடியதுக்கு டாப் கிளாஸ் ரூரல் கிரெடிட் பாடி என்ன, ஆர்பிஐ மாதிரி வந்து நபார்டு வங்கின்னு சொல்லுவாங்க. நபார்டுக்கு கீழே இந்த ஆர்ஆர்பி செயல்படுது, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு பேர். கிராமப்புறங்களில் வங்கி சேவை போன்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஆரம்பத்தில் வந்து 198 இருந்தது ஸ்டார்டிங்கில், 1975-76ல். இப்போ குறைச்சிட்டாங்க. அதுவும் குறைச்ச ரீசன் வந்து தேவை குறைவாக இருக்குது, ஆன்லைன் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது, அதனால் குறைச்சி இப்போ மொத்தம் 45 தான் இருக்குது. ரீஜனல் ரூரல் பேங்க், ஆர்ஆர்பின்னு பேர். இந்த பேங்க் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட்லாம், ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க இயர்லி, அதுக்கு தனியாக அப்ளை பண்ணியெல்லாம் எழுதுவாங்க. கிளர்க் போஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது, கிளர்க் போஸ்ட்டு, அது அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த போஸ்ட் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னால் 2 இந்த ஆர்ஆர்பி இருந்தது, ரீஜனல் ரூரல் பேங்க் 2 தான் இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னென்ன இருந்தது அப்படின்னா, பாண்டியன் கிராமிய மண்டல வங்கி, பல்லவன் கிராமிய மண்டல வங்கிட்டு இருந்தது, 2 தான் இருந்தது.
இப்போ அது ரெண்டையும் ஒன்றா பண்ணிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது. சேலத்தில் வந்து தமிழ்நாடு கிராம வங்கின்னு ஒன்றே ஒன்று இருக்கு. அதனுடைய சேவை வந்து அவ்வளோவா இல்லை, யூட்டிலிட்டி அவ்வளோவா இல்லை, அதனால எல்லாம் குறைச்சிட்டு இருக்காங்க. எஸ்பிஐ பேங்கே எடுத்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு இங்கேயே ஒசூர்லேயே 7 பிரான்ச் இருந்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத்னு அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, மைசூர் அங்கே ஒன்று இருந்தது, திருவாங்கூர் அங்கே இருந்தது, எல்லாம் எடுத்துகிட்டு போய் எஸ்பிஐ போட்டுட்டாங்க ஆக்சுவலாக. இன்னொன்று 4th கேட்டகரியில் என்ன இருக்குன்னா ஃபாரின் பேங்க்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் என்ன சொன்னோம், ப்ராஃபிட் மோட்டிவில் செயல்படுறதுக்கு பேர் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ். அவங்களோட எண்ணம் என்னென்னா ப்ராஃபிட் மோட்டிவ், ப்ரைவேட் கமர்ஷியலாக இருக்காங்க. அதில் கவர்மெண்ட் பேங்க், அவங்க கொஞ்சம் சர்வீஸும் சேர்த்து பண்ணுறாங்க. ரெண்டாவது ப்ரைவேட் பேங்க் பார்த்தோம். மூணாவது ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். நாலாவது ஃபாரின் பேங்க்ஸ். ஃபாரின் பேங்க்ல இப்போ லேட்டஸ்ட்டாக சிட்டி பேங்க், ஹெச்எஸ்பிசி, பார்க்லேஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஃபாரின் பேங்க்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போஸ்ட் கஸ்டமர்ஸ், ரொம்ப டாப் கிளாஸ் கஸ்டமர்ஸ், அவங்களெல்லாம் டீல் பண்ணுவாங்க. பெட்டரான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு கேட்டகரி என்ன சொன்னால் ஷெட்யூல்டு நான் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு இருக்கு. ஷெட்யூல்டு நான் கமர்ஷியல் பேங்க்ஸ், அந்த வங்கிகளுடைய வேலை என்னது, ப்ராஃபிட் மேக் பண்ணுறது. எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க பாருங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல டிமேட் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் 1 லட்சம் ஷேர் வாங்கி விற்க சொல்கிறீங்க ஆன்லைனில். ஐசிஐசிஐ பேங்க் புரோக்கர் மாதிரி உங்களுக்கு செய்யுது, உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ஷேரை வாங்கி வச்சிடும். அதுக்கு எவ்வளோ கமிஷன் எடுத்துக்குது, 0.05%. ஓகேங்களா? அது வந்து புரோக்கர் ஏஜென்ட், அது ஐசிஐசிஐ பேங்க்ன்றது. உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஷேர் வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிடும். அங்கே ஒரு 0.05 வாங்கிக்கும், இங்கே ஒரு 0.05 வாங்கிக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் எடுக்கும் ஆன்லைன் எல்லாமே. முன்னெல்லாம் பேங்க்குக்கு போகணும், நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி பேங்கிங் பண்ணலாம். இப்போ டென்ஷன் அதிகம், பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக போடலாம், எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அது எல்லாமே கமிஷனாக அவங்களுக்கு போகுது. பேங்க்கு வேலை என்னென்னா கமிஷன் ஏஜென்ட் ஆக்சுவலாக, அந்த மாதிரி அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து 1 லட்சம் பணம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இப்போ தேவையில்லை, 1 லட்சம் பணம் ஏதோ வச்சுருக்கீங்க. அது 1 லட்ச ரூபா ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சுருக்கிறீங்க. அதுக்கு அவன் ஏதாவது வட்டி தரானா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா வட்டி தரான். நாம்ஸ், பேங்க் நாம்ஸ், அது வட்டி தரான். எவ்வளோ தெரியுமா, 4%. ஏதோ 2, 3, 4 ஏதோ ஒன்று கொடுக்குறான் உங்களுக்கு. அதான் அன்யூஸ்டாக ஒன்று வந்து இருந்தால் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா, அதே அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு கடனாக வேணும், உங்கள் கையில் காசு இல்லை, பேங்க்கிட்ட போய் கடன் கேட்குறீங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க, கன்சூமர் லோன்னா 9%, 10%, கார் லோன்னா 16%, ஓகேங்களா, பர்சனல் லோன்னா 12%. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் பணம் அங்கே சும்மா இருந்தால் உங்களுக்கு கொடுக்குறது இத்தனோடு தரான், 3%, 3%. ஆனால் நீங்கள் அதே கடனாக கேட்டால் 12%. ஆனால் கடன் இல்லாமல் மிடில் கிளாஸ் மூவே ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைனில் உள்ள யாராவது சம்பாதிக்க ஃபர்ஸ்ட் லைன் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக லோன் போய் தான் ஆகணும். ஒரு பிளாட்டோ வீடோ வாங்க, ஒரு 2 வீலர் வாங்க, ஒரு கார் வாங்க, பணம் பல்காக வச்சுருக்க வாய்ப்பே இல்லை. அங்கே தான் வந்து இந்த பேங்க்குடைய வேலையே ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக. அது பெனிஃபிட் தான் ஆக்சுவலாக. அவனுக்கு ரொட்டேஷன் பண்ணணும், நம்மளுக்கு யூட்டிலிட்டி வேணும். இப்போ 2 வீலர் வாங்கணும், 1 லட்ச ரூபா சொல்கிறாங்க, இப்போ 10,000 தான் சம்பளம் வாங்குறான், அவனால் எப்படி வாங்க முடியும்? இப்போ என்ன பண்ணுவான், 2 வருஷம் 3 வருஷம் டியூ போட்டு வண்டி எடுத்துக்குவான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐயா நீங்கள் வந்தால் போதும், நாங்கள் பார்த்துக்கிறோம். வேலன் டிவிஎஸ் இந்த பக்கம் போய் பாருங்கள், டெய்லி 20-30 வண்டி அவன் வித்தாகணும், விற்றா தான் அவனுக்கு டார்ஜெட்டு. இங்கே ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ. ஐ திங்க் அந்த பக்கம் சரியில்லை, ஐ திங்க் ரெஜுனேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு போகிறீங்களா, மெயின் ரோடு, அங்கே பெருசாக ஷோரூம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற வேலன் டிவிஎஸ் தான் இங்கே வருது. லாஸ்ட் அங்கே தான் வண்டி எடுத்தேன். அதான் சேர்த்து வைக்கணும், எங்கே சேர்த்து வைக்கிறது, செலவு அதுக்கு மேலே இருக்கே. அதான் சேர்த்து வைக்கணும். யூடியூப்ல போட்டு பாருங்க, நான் 2 நாளாக பார்த்தேன். எப்படி பணம் சேமிப்பது, எப்படி சம்பாதிப்பது, சேமித்த பணத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, ஒரு ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு நான் தூக்கி அதாவது ஃபாலோ பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஒசூருக்கு வந்தப்போ ஐ வாஸ் வெரி மச், ஸ்டார்டிங்கில் நான் ஒசூருக்கு வந்தப்போ ஐ வாஸ் லைக் தட். நான் பணம் செலவு பண்ண மாட்டேன், ரொம்ப காஷியஸாக இருப்பேன், அப்படிலாம் இருந்தேன். இப்போ நம்ம மிடில் ஏஜில் இருக்கோம், வேற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவாய்ட் பண்ண முடியல. ஒரு காருக்கு போகிறோம், ஒரு 2 வீலர் இருக்கிறோம், ஒரு ஃபியூல் போடுறோம், ஒரு படத்துக்கு போகிறோம், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், வெளியில் போனாவே சண்டே ஆச்சுன்னா நான்வெஜ் வாங்குகிறோம், ஏதோ என்ன பண்ணாலும் சரி, ஒரு சின்ன கிஃப்ட் வாங்குகிறோம், எனிதிங் மணி ஸ்பெண்ட் ஆகுது. ஓகே, பணம் சேர்த்து வச்சா நிற்கும் தான், அது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு வேற ஒரு கேட்டகரி இருக்குது. இது ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, அதை விட்டுருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ எஸ்பிஐ பேங்க் லாஸ்ட்டாக மெர்ஜ் பண்ணாங்கன்னு சொன்ன பாருங்க, 2017 ஏப்ரல் 1 மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மெர்ஜர். அந்த எஸ்பிஐ பேங்க்கில் 7 பேங்க் இருந்தது, ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், மைசூர், திருவாங்கூர் அப்படிலாம் இருந்தது.
எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி இப்போ எஸ்பிஐன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேங்களா, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரான பேங்க், ரொம்ப ஃபேமஸான பேங்க்கு. உங்களுக்கு தெரியும், ஃபாரின்லலாம் கூட இது இருக்கு ஆக்சுவலாக. கிராமப்புற மக்களுக்கு அதிகமான சேவை தருது அந்த வங்கி. எஸ்பிஐ கவர்மெண்ட் செக்டாரில் இருக்குது. ஊர் பக்கம்லாம் சின்ன சின்ன மிடில் வில்லேஜ் மீடியம் ஊர்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே மக்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடன் ரொம்ப ரொம்ப சூப்பர். பாருங்க, ஒரு லாஜிக் சொன்னேன் பாருங்க. ஹவுசிங் லோன் கடன் வாங்குறோம், இப்போ 1 கோடி வாங்குறீங்க, மாதம் மாதம் எவ்வளோ கட்டுறீங்க? மாதம் மாதம் 1,00,000 டியூ கட்டணும். ஓகேவா? அந்த ஹவுசிங் லோனில் 1 கோடி வாங்குறீங்கல்ல, அதை வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 2 வருஷத்துல 3 வருஷத்துல டபுளாக தான் ஆகுது இல்லையா? ஆகுது. இப்போ ஒன்று என்ன ஆகுது, 3 வருஷத்துல இருந்து 2 கோடி ஆகுது. அதுக்கு அடுத்த 3 வருஷத்துல 2 கோடி 4 கோடி ஆகுது. அதுக்கு அடுத்த 3 வருஷத்துல 4 8 8 16 ஆகுது. நம்மள என்ன பண்ணலாம்? கரோடபதி ஆயிடலாம். சரியா? மிடில் கிளாஸ்ல வந்து ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்காங்க, 10 கோடி ரூபாய் இருந்தால் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. 10 crores. ஒரு 10 கோடி உங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா ஒரு 10 லட்சம் ஏர்ன் பண்ணி கொடுக்கும். அது ஆறாம இருக்கலாம் ஆக்சுவலா அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி நமக்கு டாபிக் என்ன ஏதுன்னு சொல்றேன். ஒரு பாயிண்ட் வந்து தியரி, எக்ஸாமுக்கு படிக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எப்படி இருக்கு, ஏன் இருக்கு, என்ன இருக்கு. பாருங்க சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட கேட்டுச்சான், ஏங்க வாங்க இங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. கவர்மெண்ட் தானே நோட் அடிக்கிறாங்க. ஆமான்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் தானே நோட் அடிக்கிறாங்க. 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு காயின்லாம் யார் அடிக்கிறாங்க? கவர்மெண்ட் தான். அப்புறம் ஏங்க காசு இல்லை காசு இல்லைன்றாங்க, கடன் வாங்குறேன்றாங்க, அடிச்சு தள்ள வேண்டியது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சான். கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவன் தானே அடிக்கிறான், அடிச்சு தள்ள வேண்டியதானே. இப்போ 25 லட்சம் கோடி தேவையா, பணம் பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியதானேன்னு கேட்குது. அது ஒரு வெள்ளந்தி மாதிரி கேட்குது. அது கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு காலையில் கூட டேட்டா பார்த்தேன். இந்தியாவில் வந்து இந்த பட்ஜெட் ஜிடிபின்னு படித்தோம் இல்லையா, இந்தியாவுடைய ஜிடிபி உலகத்தில் வந்து 4வது பெரிய எக்கானமின்னு டேட்டா சொன்னோம் இல்லையா. நம்ம கண்ட்ரியில் அந்த ஜிடிபியில் வந்து 80% கடனில் ஓடிட்டு இருக்கு. 80% ஜிடிபியில் அந்த 4.2 ட்ரில்லியன் டாலர் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அதில் 80% வந்து இந்தியா வெளிநாட்டில் கடன் வாங்கி வச்சிருக்குது. கடனில் தான் கண்ட்ரியே ஓடுது. அமெரிக்காவில் 100% கடன். ட்ரம்ப் உட்காந்து ஆடிட்டு இருக்காரு இல்லையா, 100% கடன். கடன்னா என்ன அர்த்தம்? கடன் இப்போ சார் சொன்னார் இல்லையா, கடன் வாங்காம சேமித்து வச்சு நம்ம தேவைக்குள்ள நம்ம இருந்துக்கிட்டா போதும்னு சொல்றாருல, அப்படியே இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா, எல்லாம் வாங்கி போட்டுருவாங்க. டியூ எல்லாம் வாங்கி எல்லாம் வாங்கி வச்சுட்டு லோன் தரியா எல்லாம் வாங்கி வச்சிடுறது, டியூ கட்டுறது. இந்த பாட்டு வந்தது தெரியுமா, ஃபோன் என்னது, ஃபோன் இஎம்ஐ, அதுல இஎம்ஐ ஒரு பாட்டு வந்தது, கமின் பாட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்றேன், சரிங்களா? அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அப்படி சொல்றேன் நான் வந்து. பாருங்க, ஆக்சுவலாக படம் பார்க்கறது இங்கே தேட்டர் வந்துருச்சு, ஒரு 1000 ரூபாயில முடியுது. இதுக்கு முன்னே நான் என்ன பண்ணுறேன், பெங்களூர்ல ஃபோரம்னு ஒரு தேட்டர் இருக்கு ஆக்சுவலாக, சூப்பராக இருக்கும் தேட்டர் வந்து. அங்கே தான் படம் பார்க்க போவோம். படத்துக்கு போயிட்டு வந்தால் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகணும், புக் பண்ணணும், 5000 ரூபாய். என் பையன் வந்து கோல்டு காஃபி சாப்பிடுவான், 450 ரூபாய். எனக்கு அப்படியே மேலேருந்து கீழே கடுப்பாக இருக்கும். என்ன ஃபிங்கர் சிப்ஸ் அது, அது 500 ரூபாங்க. அது என்ன காஃபி சூடாக பார்த்துருக்கேன், அது என்ன கோல்டு காஃபி. நான் பார்த்தா எல்லாம் வாங்கி நின்று பிச்சு பீராஞ்சிட்டு இருக்கேன் பக்கத்தில். எல்லாம் எவ்ரி ஒன் இஸ் அல்ட்ரா மாடர்ன். அங்கே எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே என்னென்னமோ எதையோ பிச்சு பிராஞ்சி வச்சிருக்கான், அதை போய் வாங்கிட்டு வருதுங்க எல்லாம். 500 ரூபாய் 700 ரூபாய் 1000 ரூபாய் மினிமம் ஐட்டம். 5000 ரூபாய் எனக்கு செலவாகும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, லியோ படத்துக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கூட்டு போனான். ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்தானோ விஜயோடைய வெறியன் அப்படின்னு. நல்ல வேலை இங்கே தேட்டர் வந்தனால தப்பிச்சேன். இங்கே போனால் 1000 ருபீஸோட முடிஞ்சுது. டிக்கெட் 700 ரூபாய், அவனுக்கு ஸ்நாக்ஸ் 300 ரூபாய். இதுக்கு முன்னால் அங்கே தான் போகும், லோக்கலில் தேட்டர் நல்லா இருக்காது போய் பார்க்க. அந்த மாதிரி சொல்கிறேன் நான், லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி இருக்கு ஆக்சுவலாக. பாருங்க, நீட் கோச்சிங்க்கு 2.5 லட்சம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் உட்காந்து படித்தா பாஸ் பண்ணிடுவான். சோர்ஸ் அவ்வளோ இருக்குது. இதை பண்ண முடியுதா? ஒன்றுமே பண்ண முடியல. கட்டியிருக்கேன், பணம் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி சொல்கிறோம். சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி பார்க்கலாம் பாருங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டீட்டெயில்ஸ் என்ன, கொண்டு வந்தது வந்து ஆர்பிஐ ஆக்ட் 1934 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. எஃபெக்ட் கொடுத்தது என்னன்னு சொன்னாங்க, April 1, 1935. 5 கோடி ரூபாய் கேபிட்டல் போட்டு அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பேங்க்குக்கு கேபிட்டல் வேணும்ல, போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஷேர் வந்து 100 ரூபாயாம். அந்த மாதிரி அங்கே போட்டு அந்த கம்பெனி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. பிறகு இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஹில்டன் யங் கமிஷன். ஹில்டன் யங் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டு அவங்க அறிக்கையை பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று ஆரம்பிங்க, அப்போ தான் சிஸ்டம் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஆர்பிஐ கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர் யாரு அப்போ 1935ல கொண்டு வந்தப்ப?
சர் ஓஸ்போன் ஸ்மித் அப்படின்னு பேர். 1935 வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்பிஐ உருவாக்குனப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் கவர்னர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியன் ரிசர்வ் பேங்க் கவர்னர் யார் அப்படின்னா சிடி தேஷ்முக் அப்படின்னு அவருக்கு பேர். சிடி தேஷ்முக் அப்படின்னு இருக்காரு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர்னா என்னது பயங்கர போஸ்ட் அது. பாருங்க இப்ப யார் இருக்காங்க ஆர்பிஐ கவர்னர் இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரான்னு ஒருத்தர் சிட்டிங்ல. இதுக்கு முன்னாடி உர்ஜித் பட்டேல் ஒருத்தர் இருந்தாங்க. சக்திகாந்த தாஸ் உர்ஜித் பட்டேல் சம்திங் சொல்லுவாங்க. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டமே பார்க்குது. கண்ட்ரியோட எக்கானமி ஸ்டெபிலைஸ்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் பார்க்குறது ஆர்பிஐ தான். ஸோ நம்மளுக்கு மெயின் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பணிகள் என்ன, வேலை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, இதை பற்றி தான் நம்ம டாபிக் படிக்க போகிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சென்ட்ரல் போர்டுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. போர்டுனா அமைப்புகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் ப்ளஸ் 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1+4 நம்ம இதுக்கு முன்னே படித்த ஞாபகம் இருக்கா? ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1+3 1+4 படித்தோம் இல்லையா? ஒரு சேர்மன் ப்ளஸ் 4 அதர் டெப்யூட்டி டைரக்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ லோக்கல் போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று 4 வச்சிருக்கிறாங்க. டைரக்டர்ஸ் பாருங்க அதில் வேற வேற விங்ஸில் 10 டைரக்டர்ஸ் அப்படிலாம் அமைப்பு வச்சிருக்கிறாங்க. லோக்கல் போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. போர்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன் அது ஒன்று வச்சிருக்கிறாங்க. பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அதுக்கு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஆர்பிஐல மானிட்டரி பாலிசி கமிட்டி. நம்மளுக்கு எக்கானமியில் ஒரு 2 டாபிக் சொல்லுவாங்க, ரொம்ப கசகசன்னு ஃபீல் பண்ணுவீங்க. மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசின்னு 2 டாபிக் இருக்கு. ஓகேவா? மானிட்டரி பாலிசி அப்படின்னா பண கொள்கை. மானிட்டரின்னு என்ன அர்த்தம்? பணம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் உடைய பண கொள்கை அப்படின்னு என்ன அர்த்தம்? பணத்தை எவ்வளோ அடிக்கிறது, எவ்வளோ சர்க்குலேட் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, எல்லா செக்மெண்ட்டுக்கும் கரெக்டாக போகணும், இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் லெவலில் இருக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்ட்ரோல்டாக இருக்கணும், எக்கனாமிக் க்ரோத் ஆகணும், யாரும் சஃபர் ஆகிடக்கூடாது, யாரோ ஒருத்தர் மட்டும் ரொம்ப மேலே போயிடக்கூடாது. இவ்வளோ விஷயத்தை சேர்த்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்துக்கணும். சரியா? அதுக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு 2016 ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இப்போ இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மானிட்டரி பாலிசின்னா என்ன அப்படின்னா பணப்புழக்கம் இருக்கு இல்லையா? இப்போ நோட் அடிச்சு சர்க்குலேஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த சர்க்குலேஷன்ல எவ்வளோ இருக்கு, எப்படி போகுது, என்ன வருது, இப்போ விலை ஏறுதா விலை குறையுதா, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் மானிட்டர் பண்ணி. அதனால வந்து அந்த பணத்தை எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ அளவு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு பேர். சரிங்களா? இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாசம் 2 வாரத்துக்கு ஒரு டைம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 weeks once, ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. பேங்க் ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு புரியும். சரியா? அந்த 5 ரேட் வந்து அதுதான் வந்து கடன் கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அங்கே அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுன்னா மார்க்கெட்லேயும் குறையும், ஏறுச்சுன்னா மார்க்கெட்லேயும் ஏறும். அதை பேஸ் பண்ணி தான் ஆப்ரேட்டே பண்ணுவாங்க. ஸோ மானிட்டரி பாலிசி வந்து 2 weeks once அவங்க ரிப்போர்ட் தராங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஏறும் இறங்கும். ஓகேங்களா? ஏறும் இறங்கும். இப்போ அவங்க கடன் கொடுக்குற ரேட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கடன் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு சுமை கம்மியாக இருக்கும். கடன் வாங்குறாங்க இல்லைங்களா? இப்போ வீட்டு லோன் வாங்குறாங்க, இப்போ 1 கோடிக்கு வீட்டு லோன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த லோனை 25 வருஷம் கட்டி முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள 2 கோடி கட்டியிருப்பாங்க, வட்டியும் சேர்த்து, அசல் வட்டி 2ம் சேர்த்து 2 கோடியாக கட்டி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அதில் பெயின் கொஞ்சம் குறையுன்னு சொல்லுவாங்க. இந்த மானிட்டரி பாலிசி இருக்குல்லையா, அந்த வேலை என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஒரு டாபிக் இருக்கு, பணவீக்கம் சொல்றாங்க. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, ஒரு இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏர்ன் பண்ணுறாங்க, வராங்க போகிறாங்க. அவங்களுடைய கடன் வந்து ஒரு 10-20% இருக்கலாமா, 80% இருக்கலாமா? 80% இருந்தால் ஒரு பீரியட் என்ன லாக் ஆகிடுவாங்க. அப்படி தானே அர்த்தம்? அடுத்த வருஷம் அந்த இஎம்ஐ கட்டுறது, கடனுக்கு வட்டி கட்டுறது, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? ஒரு சிலர் என்ன பண்ணாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நான் டெய்லி நியூஸ் பார்ப்பேன், அதில் பார்ப்பேன், கடன் தொல்லையால் குடும்பம் வந்து தற்கொலை, ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சு. ரீசெண்டாக பிட்காயின் ஒன்று கேள்விப்பட்டேன். பிட்காயின் என்னுடைய தங்கச்சி ஒய்ஃபுடைய தங்கச்சி இருக்குது, சகல இருக்கார் ஒருத்தர் பெங்களூரில், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருப்பார். இந்த பிட்காயினில் இது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 10 லட்சம் ஆகட்டும், 10 lakhs, 10 லட்சம் ஆகட்டும். பிட்காயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு தெரியல எக்ஸாக்ட்லி எனக்கு. இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதான் பிட்காயின் சொல்லிட்டு, அது எப்படி அப்படின்னா சூப்பராக அதில் பண்ணுவாங்க, சூப்பராக கலக்குவாங்க.
நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 15,000 தருவேன். போடுவீங்க, உடனே 15,000 வந்துடும். சூப்பர் அமைச்சு யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம அப்பா ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க சைக்கலாஜிக்கலாக அப்படி ஹீல்ட் ஆவாங்க. அடுத்து 15,000 போட்டு 25,000 வரும். அது 25,000 போட்டால் 35,000 40,000 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இருக்கிறத ஃபுல்லாக தூக்கி போடுவீங்க, அவ்வளோதான் செத்துங்க. நீங்கள் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க, டம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை டெம்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அது இப்போல்லாம் ஹேக் பண்ணுறாங்க, நிறைய சொல்கிறாங்க இல்லையா. உங்கள் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடலாம், பணமெல்லாம் வந்துச்சு இல்லையா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பணத்தை எடுத்துடலாமா, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாருங்க, கரன்சி பேப்பர் இருக்கு இல்லையா, நோட் இருக்குல்ல, 500 ரூபாய் நோட்டு என்ன கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது இல்லையா. 2000 ரூபாய் நோட்டு எதில் இருக்குது, ரோஸ் கலரில் இருக்குது இல்லையா. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. அந்த நோட்டை ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதமே வேறு. ஒரு கிளவி எடுத்து வச்சுன்னு 20 ரூபாய், இப்போ 20 ரூபாய் தடவை கொடுக்கு அந்த நோட்டு. உழவு சந்தையில் சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ மெதுவாக எடுத்து அதை அப்படியே பார்த்து ரசித்து கொடுக்குது. அந்த பணத்தை எண்ணுறாங்கல்ல, பணத்தை பார்க்குறாங்கல்ல, அந்த அவங்கள அப்சர்வ் பண்ணி பாருங்க. மங்காத்தா படத்தில் சொல்லுவான், மணி மணி மணி, அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவான். ஸோ வேர்ல்ட் இஸ் ஆஃப்டர் மணி. எல்லாருமே பணம் பணம்னு போகிறாங்க. ஒரு சிலர் எத்திக்ஸோடு செயல்படுறாங்க, ஒரு சிலர் எத்திக்ஸ் செயல்படுறது இல்லை, மனசாட்சி பிரகாரம் இல்லை. கெட்ட வழியெல்லாம் சம்பாதிச்சு என்ன பண்ணுறாங்க, நான் சொன்னேன் இல்லையா, சிட்டிங் எம்எல்ஏவுடைய பையன் பொண்ணு எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆக்சிடென்ட். எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலாக, அவருடைய பையன் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க போல் பெங்களூரில். மிட் நைட்டில் ஆக்சிடென்ட், ஸ்பாட் ஆக்சிடென்ட். என்னது, பயங்கர காஸ்ட்லி கார். பப்புக்கு ஏதோ போயிருக்கிறாங்க, வந்து ரோடு அவ்வளோ அகலமான ரோடு, பெங்களூரில் 6 வழிச்சாலை ரோடு இருக்குது. அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ்பிஹேவ் பண்ணி தூக்கிட்டு போய் வண்டி அடிச்சிருக்காங்க. ஸ்பாட் அவுட் ஆக்சுவலாக. அந்த மாதிரி சொல்கிறேன் நான் வந்து. ஆக்சுவலாக அதிகமான காலேஜில் இன்னொருத்தர் இருக்கார், சார் வந்து பிபி ஒருத்தர் இருக்கார், சரிங்களா. அந்த காலேஜுடைய ஓனர் வந்து வேற ஆள் இல்லையா. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பையன் வந்து ஆக்சிடென்ட்டில் இருந்துட்டான். அதாவது நம்மளுக்கு தவறான வழியில் பணம் வந்து ஓகேங்களா வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அது போயிடும் ஆக்சுவலாக. அது சொல்லுவாங்க, ஆனால் என்னன்னு தெரியல, சில பேருக்கா சில பேர் இல்லை அப்படி இருக்குது. பாருங்க, மைசூரில் வந்து கரன்சி பேப்பர் நோட் இருக்கு இல்லையா, அந்த நோட்டு பேப்பரை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பிரிண்ட் பண்ணுறது வேற கரன்சி. கரன்சி பேப்பர் நார்மல் பேப்பர் கிடையாது, அது சாதாரண A4 ஷீட் கிடையாது, அது கரன்சி பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து மைசூரில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. சல்போனிங்கிற இடத்துலையும் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். அதுதான் வந்து லீகல் பேப்பர், அதில் தான் அவங்க அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் பேப்பர், செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, பத்திரம் எழுதுறாங்க இல்லைங்களா, அந்த சீட்டு ஸ்டாம்ப் பேப்பர், அதை அந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து மேக் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இல்லை பாருங்க, விட்டுட்டேன், போயிட்டேன். சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சப்சிடரிஸ்னா அதனுடைய இன்னும் சில அமைப்புகள், அது கூட அட்டாச் ஆன அமைப்புகள், அதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் என்னென்ன இருக்குது பாருங்க. நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு, NHBன்னு பேர். 1988 கொண்டு வந்திருக்காங்க நேஷனல் ஹவுசிங் பேங்க். இப்போ ஹவுசிங் லோன் சம்மந்தமாக டீல் பண்ணுறோம் இல்லையா, ஐ திங்க் அதுக்கு டாப் பாடி இதுதான், நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்னு பேர். ஓகேங்களா. அந்த ஹவுசிங் லோன் போய் வாங்குறோம் இல்லையா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிட்டாங்க RBIயில், பட் இவங்க எஃபெக்ட் பண்ணலை. 2 மாதம் கழிச்சு எஃபெக்ட் பண்ணுறாங்க, இன்னும் ஏமாத்துறாங்க. அதுக்கு டாப் பாடி சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க சொன்னாக்க நபார்டு வங்கி சொன்ன தெரியுமா பாருங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 1982 கொண்டு வந்தாங்க, நபார்டு வங்கின்னு பேர். ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸிம் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு ஆக்சுவலாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் அப்படின்னு பேர். அதுவும் 1982 கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான வங்கி சேவைகள் அதை தராங்க. இப்போ நார்மலாக இருக்கிற பேங்க்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு தனியாக ஸ்பெஷலைஸாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி பேப்பர் அப்படின்னு சொன்னாங்க, அந்த ஸ்டாம்ப் பேப்பர் அதெல்லாம் அடிக்கிறது, அதுக்கு ஒரு கம்பெனி இருக்கு. சிட்பின்னு ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு பேங்க் வச்சிருக்காங்க, சிட்கோ அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன், இப்போ நம்ம ஆன்லைனில் பண்ண அனுப்புகிறோம் வரோம் போகிறோம் இல்லையா, இது சம்மந்தமாக ஒரு டாப் பாடி. அதுக்கு ஒரு டாப் பாடி வச்சிருக்காங்க RBIயில். இது RBIயோடைய உப அமைப்புகள், சப்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதில் ட்ரைனிங் தராங்க ஆக்சுவலாக, அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. பிளைண்டாக ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. பாருங்க, காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பேங்கிங், விவசாயத்துறையில் பேங்கிங் செக்டர் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும், விவசாயத்துறையில் இருக்கிறவங்க என்ன மாதிரி கேட்பான், என்ன மாதிரி ப்ராடக்ட் சேல் பண்ணணும் தேவை, அந்த இதுக்கு தாங்க
ஆர்பிஐ ஸ்டாஃப் காலேஜ் பூனேல இருக்குது. அதே மாதிரி பேங்க் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூட் இங்கெல்லாம் இருக்கு ஆக்சுவலாக. சரி, மிக முக்கியமாக நம்மளுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபங்க்ஷன் என்ன, என்ன வேலை, சரிங்களா? நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஷ்யூர் ஆஃப் கரன்சி. ஓகேங்களா? ரூபாய் நாணயம் அதெல்லாம் இருக்கு, கரன்சி இருக்கு இல்லையா, அதை வெளியிடுறது யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அதான் சொல்றேன், பணம் எப்படி நம்ம கைக்கு வருது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாருங்க இந்த இடத்துல எல்லாம் பிரிண்ட் பண்றாங்க கரன்சி நோட் பேப்பர்ஸ். மகாராஷ்டிராவில் வந்து நாசிக் அப்படிங்கிற இடத்துல 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் அந்த நோட்லாம் அடிக்கிறாங்க, லோயர் டினாமினேஷன் நோட்ஸ். பாருங்க 500 ரூபாய் 2000 ரூபாய் அடிக்கிறாங்கன்னா தேவாஸ்ங்கிற இடத்துல அடிக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் தேவாஸ் அப்படிங்கிற இடத்துல 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டை பிரிண்ட் பண்றாங்க. சரிங்களா? பாருங்க இவங்க பிரிண்ட் பண்றாங்க. ஸோ அங்கே பிரிண்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம என்ன சொன்னோம், பேங்க்குக்கு வந்து வருது, கடன் கொடுக்குறாங்க. அங்கேருந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமா நம்ம கைக்கு பணம் வருது. கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்மளுக்கு பணம் வருது. இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ எல்லாம் கொஞ்சம் ஆன்லைன் வந்துருச்சு, அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. ஃபிசிக்கலில் வாங்குறது ஆன்லைனில் பண்ணுறாங்க, அவ்வளோதான், சிஸ்டம் ஒன்று தான். ஆமாம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ கரன்சி பேப்பர் நோட் வந்து இந்த 2 இடத்துல அடிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸ்டாம்ப் பேப்பர் சொன்னால் அதே மாதிரி காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஐ திங்க் காயின் ஃபுல்லாக இருக்குது, 1 ரூபா 2 ரூபா இருக்குது, 5 ரூபா இருக்குது, 10, 20, 50, 100லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் இதை அடிச்சு வச்சிருக்காங்க. பாருங்க அந்த காயின்ஸ் எல்லாம் எங்கே அடிக்கிறாங்க, கொல்கட்டாவில் அலிப்பூர், சைஃபதாபாத், செர்பள்ளி, நொய்டா அந்த இடத்துலலாம் வந்து காயின்ஸ் மின்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நாணயங்களை வந்து மின்ட் பண்ணுறாங்க. இந்த 2000 ரூபாய் நோட்டு இருக்கு இல்லையா, 2000 ரூபாய் நோட்டு இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ நோட் எது? 2000 ரூபாய் நோட்டு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2000 ரூபாயில் 10 ரூபாய் நோட்டு கட்ட பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். அது ஒரே ஒரு நோட்டு. இங்கே எவ்வளோ நோட்டு வரும்? 10 ரூபாய் போட்டாக்க 2000 ரூபாய்க்கு 200 நோட்டு வைக்கணும். இதுக்கு முன்னே அதெல்லாம் இருக்கும், பேங்க்ல இருக்கும், 10 ரூபாய் நோட்டு வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக, சில்லறை கடையிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஹை டினாமினேஷன் நோட்டு 2000 ரூபாய் நோட்டு. அதில் வந்து 17 லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க, 17 லாங்குவேஜஸ்ல எழுதியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முன்னால வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 2000 ரூபாய் நோட்டு முன்னால இங்கிலீஷ்ல இருக்கு, அதில் 2000 ருபீஸ் நோட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஹிந்தியில் இருக்கு. பின்னால அதர் 15 லாங்குவேஜஸ்ல இருக்கு ஆக்சுவலாக. இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 லாங்குவேஜ் ரொம்ப மிக முக்கியமான அஃபிஷியல் லாங்குவேஜ். அதில் தமிழில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய் நோட்டுகள் அப்படின்னு பின்னால் இருக்கு போல இருக்குது. அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக. கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக நிறைய சொல்கிறாங்க பாருங்க. மணி இருக்கு இல்லைங்களா, பணம், பணம் இருக்கு இல்லையா, அதை வந்து தியரிட்டிக்கலாக வந்து இது கேள்விப்பட்டீங்களா, M1 மணி, M2, M3, M4 இருக்கு ஆக்சுவலாக. தியரியில் சொல்கிறாங்க M1 மணி, M2 மணின்லாம் சொல்லுவாங்க. இப்போ M1 மணி அப்படின்னா என்ன? கரன்சி வித் த பப்ளிக், பொதுமக்கள் கிட்ட கையில் புழக்கத்துக்கிற பணத்துக்கு M1 மணின்னு பேர். பொதுமக்கள் கிட்டனா என்ன அர்த்தம்? 142 கோடி பேர் இந்தியாவில் இருக்கும். நம்ம கையில் பணம் வச்சுக்கிறோம்னு அர்த்தம், கையில் ஃபிசிக்கலாக வச்சுக்கிறோம்னு தெரியல, நம்ம கிட்டே இருக்கு, அக்கௌண்ட்ல இருக்கு, கையில் இருக்கு, வீட்டில் பீரோல வச்சுக்கோம், வாட்டவர், புழக்கத்தில் இருக்கிற பணம். இந்த கரன்சி இன் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க, இந்த பப்ளிக். அதுக்கு M1 மணின்னு பேர். M2 மணி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த M1 மணி இருக்கு இல்லையா, பிளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ். நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ அல்ட்ரா மாடர்னா கொஞ்சம் டவுன் சைடில், மாநகராட்சி இந்த மாதிரி கொஞ்சம் சிட்டி லைஃப்ல இருக்கும். நம்ம அது நம்மளுக்கு தேவையில்லை. ஊருப்புறங்களில், கிராமப்புறங்கள் எல்லாம் அங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க என்ன பண்றாங்க, ஒரு கார்டு மாதிரி போட்டு கொடுத்து மாசம் 2 ரூபாய் 1 ரூபாய் கட்ட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் டெபாசிட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பணமும் சேர்ந்தா அதுக்கு M2 மணின்னு பேர். M3 மணி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அதுல என்ன சொல்றாங்க, M1 பிளஸ் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் த பப்ளிக் வித் த பேங்க்ஸ். டெபாசிட் பண்றோம்ல பணம், டெபாசிட் பண்றோம், அதுல நிறைய கேட்டகரி சொல்லுவாங்க. இப்போ அக்கௌண்ட்ல வந்து நீங்க வச்சிருக்கீங்க பணம், SBI அக்கௌண்ட்ல எப்போ வேணா போடலாம், எப்போ வேணா எடுக்கலாம் இல்லையா. ஆனா FDல போட்டீங்கன்னா என்ன அர்த்தம், எடுக்க முடியாது, அது லாக்டு பீரியட். ஃபிக்ஸட் டெபாசிட்னு அதுக்கு பேர். ஃபிக்ஸட், அதுக்கு FDன்னா என்ன பேர், ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ உங்களுக்கு SBI அக்கௌண்ட்ல உங்க பணம் இருந்துச்சுன்னா எவ்வளவு கொடுப்பாங்க, 2-3% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஆனா அந்த FDIல சப்போஸ் ஒரு 5 கோடி ரூபாய் லாக் பண்றீங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா லாக் பண்ணிடுறீங்க, அதுக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஓகேங்களா. இப்போ உங்ககிட்ட ஒரு 2 கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா, வயசான கிழவிங்க தான் இருக்காங்க சம்திங் அப்படின்னாக்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேற எதுவும் ரிஸ்க் பண்ண மாட்டாங்க. ரியல் எஸ்டேட்ல போடுறது வர்றது எதுவும் நம்ப முடியாது. பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு அதுலேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தெரிஞ்சு 1,70,000 ரூபாய் கிட்ட வரும். 7%னாக்க 70,000 1,00,000 1,50,000 வந்துடும். அதை வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக.
ஊர்ப்புறங்கள்ல அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் தெரியல அப்படின்னா பேங்க் தான் சேஃப் ஆக்சுவலாக. பேங்க்கில் எஃப்டி பண்ணிவிட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அது ரொட்டேட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும்னா ரியல் எஸ்டேட்டில் போட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக டபுள் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இந்த M3 மணின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து ப்ராட் மணின்னு பேர். ப்ராட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அகண்ட பணம்னு பேர் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் M4 மணின்னா என்ன அப்படின்னா M3 + டோட்டல் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சொன்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, கரன்சி நோட்டை வெளியிடுறது அவங்க தான். அது சம்மந்தமான தகவல் ஃபுல்லாக இப்போ சொன்னோம். ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன, பேங்கர் டு பேங்க்ஸ். பேங்க்குக்கெல்லாம் பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, தீனா பேங்க், யூகோ பேங்க், அந்த பேங்க், இந்த பேங்க், எல்லாருக்குமே அப்பா பேங்க் எது, ரிசர்வ் பேங்க். அதனால என்ன சொல்றாங்க, பேங்கர் டு பேங்க்னு சொல்லுவாங்க. வங்கிகளுக்கே வங்கி சேவை தர்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுவும் அந்த வங்கிகளுக்கு வந்து கடன் தராங்க இல்லையா, அதுக்கு 3 ரேட் சொல்லி மெயின்டைன் பண்ணாங்க. பேங்க் ரேட்டுன்னு பேர், ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட், 3 ரேட் மெயின்டைன் பண்றாங்க. இதுதான் பேசிக் ரேட் ஆக்சுவலா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேங்க்குக்கு கடன் தரதுல 3 ரேட் மெயின்டைன் பண்றாங்க. பேங்க் ரேட், ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னு சொல்லுவாங்க. சரி, மூணாவது ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பேங்கர் டு த கவர்மெண்ட். அரசாங்கத்துக்கே வங்கி சேவை தர்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் நடத்துறாங்க இல்லையா, அவங்களுக்கு வங்கி சேவை தராங்க. என்னென்னலாம் தராங்க, இதெல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பசங்க கண்டிப்பா அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க, தலைவலியா இருக்காது, படிச்சு புரிஞ்சுக்குது. கவர்மெண்ட்டுக்கு பேங்கிங் சர்வீஸ் தராங்கன்னு சொல்றோம். பேங்க் என்ன பண்ணுது, புரோக்கர் வேலை பண்ணுதுன்னு சொன்னேன். கமிஷன் ஏஜென்ட் மாதிரி பேங்க், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க கிட்ட பணம் வாங்குறாங்க, அவங்க கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு கமிஷன் வாங்கிக்கிறாங்க, அப்படி சொல்றோம். ஸோ என்னென்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. வேஸ் அண்ட் மீன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அதாவது தற்காலிகமா லோன் தராங்களாம். கவர்மெண்ட்டுக்கு லோன் வேணும்னா வாங்கிக்குவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கடன் தருமா. ஓகேங்களா, அதுக்கு ஒரு கான்செப்ட் பேர் வேஸ் அண்ட் மீன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு பேர். ஷார்ட் டேர்ம் மணி ரிக்வயர்மெண்ட்டுக்கு கடன் வாங்கிக்கலாமா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு கடன் தருமா, அதுக்கு அது சொல்றாங்க. இன்னொன்று ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஓஎம்ஓன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நாம வந்து ஒரு இண்டிவிஜுவலா மார்க்கெட்ல போயிட்டு பிசினஸ் பண்ணுவோம் இல்லையா, என்னென்ன பிசினஸ் பண்ணுவோம், என்னென்ன உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ எது வேணா பண்ணலாம், பணம் மேக் பண்ணணும், அவ்வளவுதானே. பட்டாசு கடை போடலாம், ஒரு டிம்பர் கடை ஓப்பன் பண்ணலாம், மளிகை கடை வைக்கலாம், அந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை இறங்கி வேலை செய்யுது, அதுவும் பிசினஸ் பண்ணுது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மார்க்கெட்ல நம்ம இண்டிவிஜுவலா நம்ம பிசினஸ் பண்றோம்ல, மணி மேக் பண்றோம்ல, அந்த மாதிரி அவங்களும் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து ஓஎம்ஓன்னு பேர், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கவர்மெண்ட் ஷேர் இருக்கு இல்லைங்களா, செக்யூரிட்டிஸ்னு இன்னொரு பேர் ஷேர் மார்க்கெட். செக்யூரிட்டிஸ்னாலும் ஷேர்னாலும் ஒன்னே தான். ஓகேங்களா, செக்யூரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, செக்யூரிட்டினா ஷேர் மார்க்கெட்னு அர்த்தம், செக்யூரிட்டிஸ்னா ஷேர்ஸ்னு அர்த்தம். அப்படி ஒரு மீனிங் இருக்கு ஆக்சுவலா. கவர்மெண்ட்டுடைய ஷேர் இருக்கு இல்லைங்களா, ஒரு கவர்மெண்ட் கம்பெனியுடைய ஷேர் 100 ஷேர் வாங்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அது வாங்கி வித்து அது பிசினஸ் பண்ணுது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மள மாதிரி அது மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணுது. அது ஒன்று பண்ண, அதுக்கு ஓஎம்ஓ அப்படின்னு பேர் ஆக்சுவலா. இன்னொன்று மணி மார்க்கெட்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா அதுல. ஓகேங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு வந்து கடன் கொடுக்குது, நம்மளுக்கு கடன் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா, அது பாருங்க, முக்கால்வாசி வந்து ஷார்ட் டேர்ம் ரிக்வயர்மெண்ட். ஷார்ட் டேர்ம்ல ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கடன் கொடுக்குது. அதுக்கு பேர் ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு பேர், டி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டி பில்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு பேர். எவ்வளவு நாள் கடன் கொடுக்குறாங்க பாருங்க, 91 நாள் கடன் கொடுப்பாங்களாம், 182 நாள், 366 நாள், அப்புறம் 1 இயர், இந்த மாதிரி ஏதோ கேட்டகரியில் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. ஸோ டி பில்ஸ்ன்னு பேர், அதுக்கு மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. வேற என்ன பண்றாங்க, வேற நாடுகள் வேற வேர்ல்டு பேங்க்ல இருந்தா கடன் வாங்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தேவைன்னா கடன் வாங்கலாம், தமிழ்நாடு வேணும்னாலும் கடன் வாங்கலாம், உலக வங்கிகிட்ட கடன் வாங்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது மூணாவது பாயிண்ட் சொல்றேன். நாலாவது என்ன சொல்றோம், கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் டு த பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வங்கிக்கு வந்து அவங்க தான் பணம் கொடுக்குறாங்க, பிசினஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிரெடிட் கொடுக்குறாங்கல்ல, எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி, பணம் அதிகமா கொடுக்கலாமா குறைவா கொடுக்கலாமா அப்படின்றது கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த லெண்டிங் ரேட்டை டைட் பண்ணிடுவாங்க, அதிகப்படுத்திடுவாங்க. மக்கள் கிட்ட பணம் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா, சரியா, உங்களுக்கு லெண்டிங் ரேட் டைட் பண்ணிட்டா நீங்க கடன் வாங்க முடியாது. ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கடன் இஷ்டத்துக்கு வாங்கிடுவீங்க, ஹை இன்ட்ரெஸ்ட்னா ரொம்ப யோசிப்பீங்க, திருப்பி கட்ட முடியாது உங்களால. ஸோ பணம் ரொம்ப அதிகமா புழக்கத்தில் இருக்குது அப்படின்னா மணி சப்ளையை டைட் பண்ணிடுவாங்க பேங்க்ல, ரிசர்வ் பேங்க்ல.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்திடுவாங்க. இல்லை எக்கானமி வந்து ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குது, எல்லார்ட்டையும் பணப்புழக்கம் இல்லை, லாக்டா இருக்கு. கொரோனா டைம்ல நடந்தது ஞாபகம் இருக்கா பாருங்க. கொரோனாக்கு அப்புறம் எல்லார்ட்டுமே பணம் இல்லை, ரொட்டேஷன் ஃபுல்லாக லாக் ஆயிருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணாங்க, மணி ஃப்ளோ கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா மணி ஃப்ளோ வந்து ஃப்ரீ பண்ணிடுவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிடுவாங்க. ஓகேங்களா, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிடுவாங்க. குறைச்சா என்ன ஆகும், ஃப்ளோ அதிகமாகும். இப்போ லோ காஸ்ட்டில் தான் அதிகமாக மக்கள் கடன் வாங்குவாங்க, ஹை காஸ்ட்டில் கடன் வாங்க முடியாது. ஹவுசிங் லோன்லாம் 10% ஒரு பையன் போய் வாங்க மாட்டான், 6 7 7% தான் வாங்குவாங்க. அப்படிதான் வச்சு இண்டஸ்ட்ரி ஓட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. சரியா? ஸோ பேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட் ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, அது அதே மாதிரி மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு 2 கான்செப்ட் சொல்லியிருக்கோம், குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல், குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல். 2 கான்செப்ட் இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண அளிப்பு மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுது. பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே டைட் பண்ணிக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை. ஓகேங்களா, அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்க முடியல அப்படின்னா இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க, ஃப்ளோ அதிகப்படுத்துறது. ஃப்ளோ அதிகப்படுத்துறதும் ஃப்ளோ டைட் பண்ணுறது ரெண்டுமே இவங்க பண்ணுறாங்க. அதுக்கு பேர் கண்ட்ரோல் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது. அதில் 2 கான்செப்ட் சொல்கிறாங்க பாருங்க, குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல், குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு பேர். குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல்னா புரியுது இல்லையா, குவான்டிஃபை பண்ணி சொல்கிறது. குவாலிட்டேட்டிவ்னா ஜென்ரலாக சொல்கிறது. 28 மார்க் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது குவான்டிடேட்டிவ், கொஞ்சம் ஸ்கோர் லோவாக இருக்குன்றது குவாலிட்டேட்டிவ். அந்த மாதிரி சொல்கிறேன். சரிங்களா, 2 மீன்ஸில் எங்கே கொடுக்குறாங்க ஒவ்வொன்றா சொல்ல பாருங்க. குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பேங்க் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. பேங்க் ரேட் அப்படின்னு பேர். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க் ரேட். ரிசர்வ் பேங்க் அப்படியே பணத்தை அடிச்சு ப்ரொடியூஸ் பண்ணி பேங்க்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. அந்த கிரெடிட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அங்கே தான் ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. இப்போ வந்து 5.75% இருக்கு இப்போ இன்னைக்கு. ஓகேங்களா, பேங்க் ரேட் வந்து அந்த ரேட்ல இருக்கு ஆக்சுவலாக, பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, மணி ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை இன்னும் கம்மி பண்ணிக்குவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோ பண்ணிக்குவாங்க. அப்போ ஃப்ளோ அதிகமாகும், அதிகமாக மக்களுக்கு பணம் போகும். இல்லை பணம் ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்க கிட்ட, மணி ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்க கிட்ட, டைட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 5.75% இருக்கு, இப்போ 7%லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப டைட் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ அந்த கிரெடிட் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்பிஐ. இதுக்கு பேர் வந்து பேங்க் ரேட் அப்படின்னு பேர். தி வெரி ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீங் ஜென்ரேட்டட் இன் த மார்க்கெட். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, மார்க்கெட்டு, கவர்மெண்ட், ப்ரைவேட் எல்லாம் இந்தியன் எக்கானமியில் வர ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான், பேங்க் ரேட்டுன்னு இருக்கு பேர். இதுதான் ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5.7%ல கமர்ஷியல் பேங்க் வாங்குறான். அவன் அட்லீஸ்ட் ஒரு 2-3% அதை வச்சு தானே கொடுக்கணும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அவனால் சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு கொடுக்குறாங்க பேங்கிங்கில். இன்னொன்று கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு பேர். கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க்ல வந்து 200 கோடி அவங்க கேபிட்டல் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதில் பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து சிஆர்ஆர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து கேஷாக வச்சிருக்கணும். ஓகேங்களா, லிக்விட் அசெட், மொபைல் இம்மூவபிள் அசெட்னு சொல்லுவாங்க இல்லையா, கையில் கேஷ் வச்சிருந்தீங்கன்னா லிக்விட் அசெட், கோல்டு வச்சிருந்தீங்கன்னா லிக்விட் அசெட், எடுத்துட்டு போய் வச்சு பணம் பண்ணிக்கலாம். பில்டிங் வச்சிருக்கீங்க, உடனே வைக்க முடியுமா இன்னைக்கு? நோ. இதுக்கு பேர் என்னது ஆக்சுவலாக, இம்மூவபிள் அசெட்னு சொல்லுவாங்க, அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க. அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க. லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ லிக்விட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேஷாக வந்து வச்சிருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நார்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஐ திங்க் அது வந்து 4% ஏதோ சொல்றாங்க, 4% இருக்குன்னு சொல்லுவாங்க, சிஆர்ஆர் சொல்லுவாங்க 4%. இன்னொன்று எஸ்எல்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ, அந்த டேர்ம்ஸ் படிச்சீங்கன்னா புரியும். ஸ்டாச்சுவரின்னா என்ன அர்த்தம், சட்டப்பூர்வமான அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஸ்டாச்சுவரி பாடிஸ்ன்னு படித்தோம் இல்லையா. ஓகேங்களா, அடுத்து லிக்விடிட்டின்னு சொல்கிறோம். லிக்விடிட்டின்னா என்ன அர்த்தம், அதாவது இம்மிடியேட்டாக டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கோல்டு, கேஷு, ஓகேங்களா, வேற என்ன இருக்கு ஆக்சுவலாக, இம்மிடியேட்டாக சேல் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரேட், எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. 18% இப்போ இருக்கு. 18% ஆஃப் அந்த 200 கோடியில் 18% என்னவா வச்சிருக்கணும், லிக்விட் அசெட்டாக அவங்க வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எஸ்எல்ஆர் அப்படின்னு பேர். இன்னொன்று ரீப்போ ரேட், ரிவர்ஸ் ரீப்போ ரேட்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேட் இது. ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ரிப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வருதுன்னு சொன்னோம்.
அவங்க வாங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். இப்போ பர்டிகுலர் சீசனில் வந்து அந்த பேங்க், ஒரு பர்டிகுலர் பேங்க் இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, அதுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, அதிகமாக கேட்குறாங்க, பிஸ்னஸ் வால்யூம் நல்லா இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த கஸ்டமர்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த கஸ்டமர்ஸை மீட் பண்ண பணம் வேணும். அதுக்காக கஸ்டமர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? கஸ்டமர் வரும்போது தான் இவங்க கொடுக்கணும். ரெகுலராக வாங்குற பணத்தை யூஸ் பண்ணி ரெகுலராக பிஸ்னஸ் பேங்க்கில் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக சொல்கிறேன். திடீர்னு ஒரு பூம் இருக்குது, நல்லா இருக்குது, மார்க்கெட் நல்லா இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ், குட் குவாலிட்டி கஸ்டமர்ஸ் வராங்க, கடன் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு கடனுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்காக இந்த பேங்க்ஸ்க்கு கொஞ்சம் பணம் உடனே எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறது, அகெயின் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் ரிப்போ ரேட் அப்படின்னு பேர். ரெகுலராக மணி ஃப்ளோ அவங்க கிட்டேருந்து வருது, அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டு மீட் இம்மிடியேட் ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் பேங்க்ஸ். எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைன்னு சொன்னான், புதுசாக ஏதாவது கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க தேவைன்னு சொன்னான், புதுசாக ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட் பணம் தேவைன்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் வந்து ரிப்போ ரேட் அப்படின்னு பேர். ரிப்போ ரேட்னு வச்சுருக்காங்க. இந்த ரிப்போ ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேட் மார்க்கெட்டில். இதுக்கு 5.25% 6% இருக்கு ரிப்போ ரேட். ஓகேவா? இன்னொன்று ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னு ஒன்று இருக்கு. அந்த கான்செப்ட் வந்து ரிவர்ஸில் சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பேங்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எப்படி வருது, பேங்க் ரேட்டில் கடன் கொடுக்குறாங்க, ஃபண்டு வாங்குறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா பூம் ஆகுது, பணம் தேவைப்படுது, ரிப்போ ரேட்டில் வாங்கிக்கலாம், இன்னொரு டைம் சொல்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பணம் அவங்க கிட்ட நின்றுடுது, பிஸ்னஸே இல்லை, நிறைய பணம் வாங்கியிருக்கிறாங்க, அதில் பாதி தான் பிஸ்னஸ் ஆயிருக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு. இப்போ பாதி பணம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறாங்க கையில், அது சும்மா வச்சுட்டு இருக்கலாமா? ஏன்னா பணம் கடனில் தானே வாங்கியிருக்கோம், பேங்க் ரேட்டில் தானே வாங்கியிருக்கிறோம். அதனால இவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் ஏதாவது யூட்டிலைஸ் பண்ண முடியாத மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபண்ட் இருந்துச்சுன்னா அது அகைன் ஆர்பிஐக்கு திருப்பி கொடுத்துடலாம். அதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னு பேர். பாருங்க, இந்த ரேட் வந்து 6% அப்படின்னா இது வந்து 3.5%. ரிப்போ ரேட் வந்து 6%. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பணம் தேவைன்னா ஆர்பிஐ வாங்கிக்கலாம். அந்த ரேட் எவ்வளோ சொல்றாங்க, அரௌண்ட் வந்து 6%. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் திருப்பி ஆர்பிஐ கொடுக்கலாம் அப்படின்னா அது வந்து 3.5% தான். பர்சன்டேஜ் வந்து கம்மி. நான் சொன்னேன்ல, நீங்க கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10% பேங்க்ல, உங்க பணம் எஸ்பிஐல வச்சிருந்தீங்கன்னா 3% தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு பேர் தான் பேங்கிங் பிஸ்னஸ். பேங்க் ஆரம்பிச்சிடலாமா? ஒன்றுமே வேலை இல்லை, சூப்பர். ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம், புரோக்கர் வேலை. ஐ திங்க் சின்ன சின்ன சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களாம் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. பாருங்க, 5 கோடி ரூபாய் பணம் ரெடி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 லட்சமா வந்து 50 கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். மாசம் ஆச்சுன்னா அவன் கொண்டு வந்து கட்டுறான். என்ன பண்ணலாம், சீட்டில் உட்காந்து தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவன் இல்லையா? ஆமாம், அவன் கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுவான், வட்டியாக கட்டுவான். நம்மளுக்கு பார்த்தா ஒரு 10 லட்சம் ஜென்ரேட் ஆகிடும். அதில் சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் அதுக்கெல்லாம் லைசன்ஸ்லாம் வாங்கிப்பெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. பல வகையில் வந்து மார்க்கெட்டில் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டேன். கீழே டெஃபினேஷன்லாம் கொடுத்துருக்குறேன், இங்கேயே சொல்லிட்டேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், சரியா? அடுத்து வந்து குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பாருங்க, நான் சொல்கிறேன். ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக இப்போ ஒரு பர்டிகுலர் பேங்க் ஆர்பிஐ கிட்டேருந்து பணம் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு 500 கோடி வேணும் கொடுங்கன்னு சொல்லி. ஓகேவா? அவங்க எடுத்த உடனே பிளாங்கை கொடுத்துருவாங்களா? தேவையா தேவையில்லையா, சரியா சரியில்லையான்னு பார்த்துட்டு தேவை இருந்தால் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். கடன் கொடுக்கறது சரியா, உபயோகம் இருக்கா, தேவையா தேவையில்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு கொடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறோம். அங்கே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இப்போ பணம் கொடுக்க முடியல உங்களால், பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்வீங்களா, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலான்னு சொல்வீங்களா, எப்படி சொல்லுவீங்க? ஒரு சிலர் தெரியாமல் என்ன சொல்லுவாங்க, பணம் இல்லைன்னு சொல்லி டென்ஷன் பண்ணிக்குவாங்க. பணம் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இவங்க நெகட்டிவான ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க அதுக்கு மேலே என்ன இவ்வளோ நம்பி வந்து எப்படி பண்ணிட்டேன்னு அவங்க டென்ஷன் ஆவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஒரு சிலர் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம், நாளைக்கு வான்னு சொன்னால் என்ன அர்த்தம், என்னது அம்பேல்னு அர்த்தம். நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளைக்கு பார்க்கலாம் வாங்கன்னா என்ன அர்த்தம், ஆகாதுன்னு அர்த்தம். ஆகாதுன்றது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே குவாலிட்டேட்டிவாக சொல்லிடுவாங்களாம். ஒர்த்து இல்லையான்னு பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று டைரக்ட் ஆக்ஷன், கொடுக்க முடியாது போயான்னு சொல்லலாம். பணம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க முடியாது, அதை ஒர்த்து இருந்ததுன்னா. இப்போ நீங்கள் லோன் கேட்குறீங்க எல்லா பேங்க்ஸ்லையுமே, சும்மாவை கொடுத்துட போகிறாங்க, அவன் அவ்வளோ எழுச்சி வேணா என்ன, உங்களை ஃபுல்லாக தரோவாக செக் பண்ணுவாங்க.
உங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபைல், உங்கள் சொத்து மதிப்பு, உங்கள் கிரெடிட் பேஸ், நீங்கள் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறீங்க, ஒர்த் என்ன, சேலரி. இப்போ ஹவுசிங் லோன்லேயே அப்படி தான் தருவாங்க. இப்போ 1,00,000 நீங்கள் கடை வாங்குறீங்க அப்படின்னா இஎம்ஐ உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா எடுப்பாங்க? 40,000 எடுப்பாங்க. உங்களால் மேக்ஸிமம் 40,000 இஎம்ஐ கட்ட முடியும். அதுக்குரிய பணம் தான் உங்களுக்கு லோனாக தருவாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இன்கம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்களாம். மூணாவது என்ன சொல்றாங்கன்னா மாரல் பெர்சுவேஷன் அப்படின்னா கூப்பிட்டு பேசுறது. தம்பி இதெல்லாம் சரியில்லை, ஒழுங்கா நடந்துக்க, நம்ம கூப்பிட்டு பேசுவோம் இல்லையா? மாரல் பெர்சுவேஷன்னா கூப்பிட்டு பேசுறது, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றது. நெக்ஸ்ட் பப்ளிசிட்டி. நம்ம சொல்றது யாரும் கேட்கல அப்படின்னு சொன்னா, எல்லா பேங்க்ஸுமே ரிசர்வ் பேங்க்ல தானே ஒர்க் பண்றாங்க. ரிசர்வ் பேங்க்ல என்ன பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் போட்டு சைன் பண்ணா எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை அந்த விஷயத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு அர்த்தம். பப்ளிசிட்டி அதிகமாக பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் கிரெடிட். அதாவது ஆர்பிஐலேருந்து பேங்க்ஸ் போகுது, பேங்க்லேருந்து நம்மளுக்கு எல்லாம் பணம் வருது, கன்சியூமர் கிரெடிட் வருது இல்லையா? அதை பார்த்தீங்கன்னா அவங்களே அங்கே கொடுக்கலாமா வேணாவா, டைட் பண்ணலாமா ஃப்ரீ பண்ணலாமான்னு பார்த்து தான் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே முடிச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னால் இதை கொஞ்சம் நஞ்சம் ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல், இதுக்கு பேர் குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. இந்த பாயிண்ட் சொல்லுங்க. ஸோ 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. அதில் ஃபுல்லாக A to Z என்ன கவர் பண்ணுமோ எல்லாம் சொல்லியிருக்கிறேன். 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறோம் பாருங்க, இஷ்யூர் ஆஃப் மானிட்டரி பாலிசி. பணக்கொள்கையை வெளியிடுறது யார் வெளியிடுறாங்க? ஆர்பிஐ தான் வெளியிடுது. அந்த மானிட்டரி பாலிசி தான் இப்போ நான் சொன்னேன், 2 weeks once. ஓகேங்களா? மார்க்கெட் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர் படிக்கிறீங்க இல்லையா? ஹிந்து பேப்பர் படிக்கிறீங்களா? தினமணி தினகரன் படிக்கிறீங்களா? ஃபைனான்ஸ்க்குன்னு தனியாக நியூஸ் பேப்பர் வருது தெரியுமா? இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ்னே வருது. ஃபினான்ஸ்க்குன்னு தனியாக நியூஸ் பேப்பர் வருது. இந்தியா டைம்ஸ், ஃபினான்ஷியல் டைம்ஸ்னு வருது. ஃபைனான்ஸுக்கு தனியாக நியூஸ் பேப்பர் வருதுன்னு சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அதெல்லாம் படிப்பாங்க. ஏதோ ஒரு நியூஸில் பார்ப்பா, அவர் பேர் மறந்து போச்சு, நல்ல தொப்பை வச்சு இப்படி ஃபுல்லாக இருப்பார், பார்த்துருக்கீங்களா? பயங்கர பெரிய ஆள் ஆக்சுவலாக. ஆனந்த ரங்கனா ஏதோ, ஆனந்த் சீனிவாசன். ஓகேங்களா? உட்காந்த இடத்துல எல்லாம் ஜோசியம் சொல்கிற மாதிரி மோடி எல்லாம் ஏஜெட் சொல்கிறாரு. பயங்கர ஃபேமஸ் பர்சன். அவர் கிளியராக சொல்கிறார். இப்போ வாட்ச் பண்ணுங்க, நல்லா சொல்கிறார், சூப்பராக சொல்கிறார். புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப நாலேஜ் பர்சன். ஆள் பார்த்தா டிவி ப்ரோக்ராம் அதெல்லாம் பண்ணுறாரு, ஃபாரின்ல அங்கெல்லாம் பண்ணுறாரு. ஒரு நல்லா சொல்கிறாரு. எல்லாருமே சொல்லும்போது சொல்கிறாரு கோல்டு ரேட் இன்னும் ஏறும் அப்படிங்கிறாரு. நான் 5,000 ரூபாய் போயிட்டு இருந்தது, நேற்று 9,600, 9620 நேற்று. இன்னைக்கு என்னன்னு தெரில. இன்னும் 15,000 போன்றாரு கோல்டு. 1 கோடி ரூபாய் இப்போ கையில் வச்சுருந்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ 9,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. 15,000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 80% கெயின். 1 கோடியை போட்டால் 1.8 crore எடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ மானிட்டரி பாலிசியை இஷ்யூ பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ. ஸோ இந்தியன் எக்கானமியில் 2 பாலிசி சொல்கிறாங்க. ஒன்று மானிட்டரி பாலிசி, இன்னொன்று ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. மானிட்டரி பாலிசின்னா பணக்கொள்கை. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பணம் நோட் அடிக்கணும், எவ்வளோ சர்க்குலேஷனை கொடுக்கணும், யார் யாருக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்றது கவர்மெண்ட்டில் ஒரு நார்ம்ஸ். சரியா? அதை மேனேஜ் பண்ணுறது ஆர்பிஐ பண்ணுறாங்க. ஃபிஸ்கல் பாலிசின்னு இன்னொன்று இருக்கு ஆக்சுவலாக. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போடுறாங்க இல்லையா, வரி கொள்கை. அதுக்கு பேர் ஃபிஸ்கல் பாலிசினா நிதி கொள்கைன்னு பேர். வரி கொள்கை, நிதி கொள்கை அது வேற ஏரியா. இது பணம் சம்பந்தப்பட்டது. அது தியரட்டிக்கலாக சொல்றது. ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க. வரிகள் போடுறது, வரிகள் மூலமா வருவாய் வருது. கவர்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். மோடிக்கு எந்த வகையில் டேக்ஸ் போகுது பாருங்க. இப்போ போன வாரம் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் 4-5 ஸ்லாப்ல டேக்ஸ் வாங்குறாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, நம்மளுக்கு ஜிஎஸ்டியில் 18% டேக்ஸ் ஆக்சுவலாக. ஓகேங்களா? 18% டேக்ஸ். இப்போ 20,000 பே பண்ணுறீங்கன்னா 18% 3,600 ரூபாய் மோடி பாக்கெட்டுக்கு போயிடணும், ஸ்பாட்லேயே போயிடும். ஜிஎஸ்டி பே பண்ணணும், அப்படி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அதிகம். அது இப்போ குறைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை குறைச்சிருக்காங்க. இந்த வாரத்தில் அதை எஃபெக்ட் பண்ணுறதா சொன்னாங்க. ஓகேங்களா? அது குறைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் ஏரியாஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ டேக்ஸஸ்னா என்ன, ஒரு தனி ஏரியா இருக்குது. வாட் இஸ் டேக்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? டேக்ஸேஷன் சிஸ்டம்னு இருக்கு. அது மூலமாக வர்ற வருவாய். அப்புறம் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட். அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய் என்னென்னலாம் வருது, என்னென்னலாம் செலவு செய்கிறோம், பேலன்ஸ் என்னது, பேலன்ஸ் மைனஸில் இருக்கு எப்பவுமே. கவர்மெண்ட்டே அப்படிதான் இருக்கு. வரவுக்கு மேலே செலவு செய்கிறாங்க.
நான் சொல்கிறேன், இந்தியாவுடைய ஜிடிபியில் 80% கடனில் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 95% கடன். தமிழ்நாட்டு ஜிடிபியில் எல்லாமே கடனில் தான் ஓடிட்டு இருக்கு. நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். எல்லாம் பல வளர்ந்து வச்சிருப்பாங்க, வீடு காரு கீரு பயங்கர போஸ்டாக இருப்பாங்க. எல்லாம் எல்லாம் ஒரு பாட்டில் அழகாக சொல்லுவான், இந்த பேண்ட்டு கூட இஎம்ஐல தான் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த டாபிக் வந்து ஃபிஸ்கல் பாலிசி நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இன்னைக்கு மானிட்டரி பாலிசி பற்றி சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் மானிட்டரி பாலிசி அப்படின்னா டெஃபினிஷன் புரிஞ்சுக்கோங்க பாருங்க. மணி சப்ளை, அதுக்கு பேர் வந்து மானிட்டரி பாலிசி. மணியை எப்படி சப்ளை பண்ணணும், எப்படி போகுது, எப்படி வருது, ஓகேங்களா, என்ன பண்ணுது பாருங்க. ரூரல் சைடில் வேலை செய்கிறாங்கல்ல, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொன்ன தெரியுமா? 2005 மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எம்ஜிஆர்என்எம்எஸ்ன்னு வரும். அதில் வந்து மினிமம் 150 நாள் வேலை வாய்ப்பு தராங்க கிராமப்புறங்களில். அதில் வந்து பார்த்தா 150 ரூபாய் 250 ரூபாய் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கூலி தராங்க. இந்த பக்கம் ஸ்டாலின் என்ன பண்ணார், பிங்க் பஸ் விட்டுருக்காரு, ஃப்ரீயாக போகிறாங்க. ஆமாவா இல்லையா? ஸோ யாரும் வேலைக்கு போகிறது இல்லையா? ரேஷன் கடையில் இப்போ ரேஷன் கொடுத்துட்றீங்க, அது கஷ்டப்பட்டு போய் வேலை செய்யணும்ல, வேலைக்கெல்லாம் யாரும் போகிறது இல்லையா? அந்த ஊரக வேலை திட்டமில் போய் காசு வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக. இந்த மானிட்டரி பாலிசியுடைய நோக்கம் என்ன? எதுக்கு மானிட்டரிக்கு ஒரு பாலிசி வச்சிருக்கணும்? நான் சொல்கிறேன் இல்லையா, பணம் அதிகமாக போயிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது, ஒரு செக்மெண்ட் மட்டும் போயிடக்கூடாது, எல்லாருக்கும் போகணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது ஆக்சுவலாக. ஒவ்வொன்று ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூட்ரலிட்டி ஆஃப் மணி அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும், பணத்துடைய யூசேஜ் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கான்செப்டில். நியூட்ரலிட்டி ஆஃப் மணி அப்படின்னா பணம் அனைவருக்கும் பயன்பெற வேண்டும், நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? நம்ம கரன்சி ஃபாரின் கரன்சி கூட பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இந்தியன் கரன்சி யூஎஸ் டாலர் கூட பிஸ்னஸ் பண்ணுறோம். சப்போஸ் அமெரிக்காவில் ஒரு கம்பெனி எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கிறேன், இந்தியாவில் இருக்கலாம், அவன் என்ன பண்ணுவான், அமெரிக்கன் கரன்சி இந்தியன் கரன்சியில் டீல் பண்ணுறானா இல்லையா? அந்த கரன்சி இப்போ நம்ம எவ்வளோ வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னு அந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. பணத்தை வந்து கரன்சி டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அதுக்கு பேர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும், இந்தியன் கரன்சி மற்ற கரன்சி கூட ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. நம்ம இப்போ வந்து 80 ரூபாய் கொடுத்து ஒரு அமெரிக்க டாலர் வாங்குறோம், யூஎஸ் டாலர். நம்ம 80 ரூபாய் கொடுத்தா ஒரு யூஎஸ் டாலர் வாங்குறோம். இதே வந்து 90-95 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னா நம்ம லூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம லூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம கண்ட்ரி நம்ம வேல்யூ லூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அவர் கண்ட்ரி இஸ் நாட் ஸ்டேபிள், அமெரிக்கன் கரன்சி இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ அதை மீன் பண்ணி சொல்கிறாங்க. மூணாவது, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலைவாசி வந்து கரெக்டாக கட்டுக்கோப்பாக இருக்கணும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மழை சீசன், பயங்கர மழை. இப்போ டிசம்பர் நவம்பரில் வரப்போகுது இல்லையா, மழை ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்ததுன்னா தக்காளி ரேட் என்ன ஆகும், திடீர்னு ஃபுல்லாக 100 ரூபாய்க்கு போயிடும். இப்போ ஜாஸ்தியாக இருக்குது, 60 ரூபாய் மாதிரி கிலோ. 4-5 வாரத்துக்கு முன்னால் வந்து மழை சீசன் இல்லாதப்ப தக்காளி ரேட்டு கம்மி. பட் மழை சீசனில் தக்காளி வந்து விளையாது, அழுகி போயிடும். அதனால் டிமாண்டு ஜாஸ்தி, 100 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு ஆக்சுவலாக. அந்த ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இப்போ 100 ரூபாய் தக்காளி போயிடுச்சுன்னா யாருக்கு கெயின், யாருக்கு லாஸ்? பணம் இருக்கிறவன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ற போகிறான், பணம் இல்லாதவங்க கிடைக்காது. ஸோ கவர்மெண்ட் அதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, எல்லா மக்களுக்கும் எல்லாம் போகணுன்றது பாயிண்ட். அதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு வந்து முழுசாக இருக்கணும், மக்களுக்கு வந்து எல்லாருமே எம்ப்ளாய்டாக இருக்கணும். எல்லாருமே எம்ப்ளாய்டாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ நல்லாயிருக்கும். எம்ப்ளாய்டுனா என்ன அர்த்தம்? ஆர்கனைஸ் செக்டார் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. பாருங்க, டைட்டன் கம்பெனிலையோ டிவிஎஸ் கம்பெனிலையோ இல்லை புதுசாக நிறைய கம்பெனிஸ் வருது, ஆர்கனைஸ் கம்பெனிஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸ் சம்திங், அந்த மாதிரி கம்பெனியில் உங்களுக்கு ஜாப் கிடைச்சது அப்படின்னா யூஆர் லக்கி. லைஃப்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது. சேலரி கரெக்டாக 31 கிரெடிட் ஆகிடும். ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. கேன்டீன் வச்சுருப்பாங்க, தீபாவளி போனஸ் கொடுப்பாங்க, சேஃப்டி ஷூ ட்ரெஸ் பட்டர் கிட்டர் அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆயுத பூஜை கிஃப்ட் தருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ். 4 வருஷத்துக்கு ஒருக்கே வந்து செட்டில்மெண்ட் போடுவாங்க, பணம் செட்டில்மெண்ட். டைட்டனில் பாருங்கள், 10,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். வெறும் 10th தான் படிச்சிருந்தாங்க எல்லாரும் அப்போ போனப்போ. செட்டில்மெண்ட் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ 1,40,000 ரூபாய் சேலரி வரப்போகுது. வெறும் 10th படித்தவங்க. பட் சீனியாரிட்டி ஃபுல்லாக 35 வருஷம் இருக்காங்க ஆக்சுவலாக. ஆரம்பத்தில் நான் 249 ரூபாய் ஃபஸ்ட் சேலரி நான் போனது. நான் பாதியில் வெளியே வந்துட்டேன். உள்ளே இருக்கிறவங்க பசங்களுக்கு 1,40,000 ரூபாய் சேலரி. ஒசூரில் 1.4 லேக் சேலரினா பார்த்துங்க எப்படி. ஓகேவா? அந்த மாதிரி சொல்கிறேன். பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் பண்ணுறாங்க.
எக்கனாமிக் growth இதெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டியது ஆர்பிஐடைய வேலை. இது வந்து மானிட்டரி பாலிசியாக வச்சிருக்கிறாங்க, எக்கனாமிக் growth ஆகணும். பிறகு நேற்று டேட்டா படித்தேன் பேப்பர், எக்கனாமி நல்லா growth ஆயிருக்கான். அமெரிக்கன் எக்கானமி வெறும் வந்து 2.5 தான் growth ஆயிருக்கான். இந்தியன் எக்கானமி 7.5 growth ஆயிருக்குன்னு நேற்று பேப்பர்ல நியூஸ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஈக்குலிபிரியம் இன் பிஓபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஓபி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோம்ல, பல நாடுகள் கூட வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்றோம் இம்போர்ட் பண்றோம் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷனை வந்து ஓவரால் பார்த்தா அது பேர் பிஓபின்னு பேர், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுடைய டிஃபரன்ஸ் அது வந்து. இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருந்து இம்போர்ட்ஸ் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு கெயின் ஆகும், 10% 5% நிற்கும். ஓகேவா? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாம் ரிவர்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இம்போர்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸ் குறைவாக இருக்குது. ஓகேங்க, நம்ம கண்ட்ரி அப்படி இருக்கு. ஆக்சுவலாக குரோத் டெவலப்மெண்ட் அவ்வளோவா இல்லை. இந்த எக்கானமி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக. அதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் வளர்ந்து வந்துருக்கோம்னு சொல்கிறோம், இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்தியன் எக்கானமியில். பிலோ பாவர்ட்டி லைன் முன்ன வந்து 29% இருந்தாங்க, இப்போ வந்து குறைஞ்சிருச்சான், 5.5%க்கு வந்துருச்சான். மோடி கவர்மெண்ட்டில் நல்லா பண்ணிட்டாங்க, நிறைய சொல்கிறாங்க. இந்த மாதிரி டேட்டா ஃபுல்லாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக. சரியா? ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி ஆர்பிஐடைய வேலை என்ன, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், பண வீக்கத்தை. பண வீக்கம் அப்படின்னா ஒரு விஷயம் சொன்ன புரிஞ்சுக்கோங்க. இப்போ நார்மலாக வந்து 1 கிலோ தக்காளி 20 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறீங்க, நார்மல் ரேட். நம்ம தானே நார்மல் டைமில். இப்போ நான் சொன்ன மாதிரி மழை சீசனில் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, 20 ரூபாய்க்கு 100 ரூபாய் என்ன ரேஷியோ வருது, 4 மடங்கு ஜாஸ்தி, 400% ஜாஸ்தி. 20 ரூபாய் கொடுத்து 1 கிலோ வாங்கின தக்காளியை 100 கிலோக்கு வாங்குறீங்க இல்லையா, அதுக்கு பேர் பண வீக்கம், மணி வீக் ஆகுதுன்னு அர்த்தம். 20 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது அப்போ 100 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கிருக்கலாம், 5 கிலோ வாங்கியிருக்கலாம், 1 கிலோ தான் வாங்குறோம். ஸோ மணி வேல்யூ குறையுது. ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லி பேர், பண வீக்கம் அப்படின்னு பேர். ப்ரைஸ் ரைசஸ்ன்னு சொல்லுவாங்க, பொருளோட விலை அதிகமாகுது, பணத்தினுடைய மதிப்பு குறையுது அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன். அது வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போனால் அது நல்லா இல்லை, 4% இருக்கணும்னு சொல்கிறாங்க, அது இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. 4%க்குள்ளே இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கன்சம்ஷன். கன்சம்ஷன் என்ன அர்த்தம், நுகர்தல்னு அர்த்தம். ஆக்சுவலாக எக்கானமியில் எல்லா பொருட்களையும் மக்கள் எல்லாம் வாங்கி நல்ல சுபிச்சமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் கன்சம்ஷன். நெக்ஸ்ட் க்ரோத், அதே மாதிரி லிக்விடிட்டி, இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒசூர் டெவலப் ஆனதுக்கும் பாலக்கோடு டெவலப் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? தமிழ்நாட்டிலே ஒசூர் எல்லாருக்கும் தெரியும், ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி ஒசூர். ஒசூர் வந்து வெரி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி. 6வது சிப்காட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஊர் வந்து பெங்களூர் மாதிரி ஆகிடும் இன்னும் கொஞ்ச நாள். இப்போ அப்படி தான் இருக்குது. இங்கேருந்து காந்திசியில் போகிறதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆகுது. ஊர் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னா, சிப்காட் கொண்டு வந்திருந்தாங்க. பெங்களூர் பக்கம் இருக்குது, பெங்களூர் ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியல் டவுன், பக்கத்தில் இருக்குது சேட்டலைட் டவுன் சொல்லுவாங்க. பாருங்க, நீங்கள் பயங்கர டெவலப் ஆகிட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன், லைட்டாக கொஞ்சமாவது எனக்கு ஓட்டிக்காதா, உங்களை பார்த்து நான் டெவலப் ஆக மாட்டேனா? அந்த மாதிரி பெங்களூர் பயங்கரமாக டெவலப் ஆன ஒரு சிட்டி, இன்டர்நேஷ்னல் சிட்டி. அது கூட பக்கத்தில் டெவலப் ஆனால் அதுக்கு சேட்டலைட் டவுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த ரீசனால தான் ஒசூர் இவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க, இன்னொரு ரீசன் சொல்கிறேன். பெங்களூரில் எல்லாம் வேலைக்கு வந்திருக்காங்க, ஐடி செக்டரில் எல்லாருமே வேலைக்கு வந்திருக்காங்க. எவ்வளோ சேலரி வாங்குறாங்க? 1.5 லட்சம், 2 லட்சம். ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே ஆன்லைனில் வாங்குறாங்க, பீஸா சாப்பிட்றாங்கன்னா சொல்கிறோம். அவங்க பாதி பேர் இங்கிருந்து போகிறாங்க டெய்லி காலையில். பெங்களூரில் வந்து வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000-40,000 ஆகும், இங்கே 10-12,000 டபுள் பெட் பார்க்க முடியும். ஸோ இங்கே ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அந்த பணம் ஃப்ளோ ஃபுல்லாக எங்கே வருது? ஒசூருக்கு வருது. வேலை இருக்கிறது பெங்களூர், இப்படி ஒசூரில் பயங்கர டெவலப். அதே மாதிரி இங்கே பயங்கர ரேட் போகுதுன்னு சொல்கிறோம். இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து இங்கே லோக்கல் இருக்கிற யாரும் இங்கே வாங்க முடியாது. 30-40 லட்சம் கொடுத்து யார் வாங்குறது? 2 சென்ட்டே வாங்க முடியாது. ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து வரான் இல்லையா, அவன் வாங்குறான். அவன் அங்கே வாங்கணுன்னா 1 கோடி 1 சென்ட்டு, அவனுக்கு 30 லட்சம் அப்பா சார் ஒரு 3 சென்ட் வாங்கி வீடு கட்டலான்னு சொல்லிட்டு அவன் பை பண்ணுறாங்க, ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சேட்டலைட் டவுன் சொல்லுவாங்க, அதனால வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக ஹோசூர். சரிங்களா? சிப்காட் வந்திருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க, பாப்புலேஷன் டெவலப் ஆயிருக்கு, ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் சேர்ந்து டெவலப் ஆயிருக்கு. பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த லாரி கிரெல்லாம் உள்ள வருது இல்லை, 2 ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக. இங்கேருந்து ஒரு ரோடு, பெங்களூர் டு சென்னை ஒரு ரோடு போட்டிருக்காங்க, 10 வழி சாலை. ஏர்போர்ட்டை விட சூப்பராக இருக்கு, ஒரு ரோடு ரெடி ஆகிட்டு இருக்கு. 10 வழி சாலை, இந்த பக்கம் 5 ரோடு, அந்த பக்கம் 5 ரோடு, ஃப்ளைட் மாதிரி போகலாம். இப்போ கூட இப்போ போட்டிருக்க ரோடே நல்லா இருக்குது, இதை விட பயங்கர ஃபாஸ்ட் ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் 2.5 மணி நேரத்தில் போயிடலாம், அது நான் ஸ்டாப், எங்கேயுமே நிறுத்த தேவையில்லை. ஸோ ஒசூருக்குள்ளே டவுனுக்குள்ளே வராமல் சுற்றிறதுக்கு 3 ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னும் ஒரு 3-5 இயர்ஸில் எங்கேயோ இருக்கும் ஊர் வந்து. ஸோ அந்த மாதிரி நல்லா டெவலப் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறோம். சரியா?